सीतापति राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुख शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुख शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் பகவத்கீதை பாகவதம் ராமாயணம் எல்லாத்தினுடைய பைபிள் குரான் எல்லாத்தினுடைய நோக்கம் அன்பு ஒன்று தான். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்று. அந்த அன்பு ஒன்று இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ கட்டுப்பாடு விதிகளை கடைப்பிடித்தாலும் எவ்வளோ நாமாக்களை நிறைய சொன்னாலும் எவ்வளோ பாராயணங்கள் நிறைய படித்தாலும் மனசில் அன்புன்னு ஒன்று இல்லைன்னு வச்சிங்களேன், உப்பு இல்லாத சாப்பாடுங்க மாதிரி தான் எல்லாமே. எல்லாம் வகை வகையான பதார்த்தங்கள் இருக்குது, அருமையான சாப்பாடு இருக்குது, சுத்தமாக இருக்குது, நல்ல அருமையான வாழைகளில் போட்டிருக்காங்க. ஆனால் எதுலேயுமே உப்பு இல்லை அப்படின்னா எல்லாம் சாரமற்ற குப்பையில் கொட்டுவதற்கென்றி வேறு எதுக்கும் உதவாது இல்லையா? அது மாதிரி அவ்வளவு சாஸ்திர புராணங்கள் சாதனைகள் எல்லாம் நம்ம செய்கிறோமே பகவத் பக்தி. அந்த பக்தின்றது நோக்கமே என்னென்னா அன்பு தான். அந்த அன்பு ஒருத்தர் உள்ளத்தில் உருகும் இருதயம் வேணும். குழந்தை போல மனசு வேணும். குழந்தைகளுடைய லீலைகளை பாருங்களேன், மனசு அப்படி கரைஞ்சி போயிடும். திட்டினா தெரியும், மானம் தெரியுமா, அவமானம் தெரியுமா, சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் எல்லாத்துக்கும் கடந்த நிலை தான் குழந்தையினுடைய நிலை. எதனா பண்ணால் அழும், இல்லைன்னா சிரிக்கும், அவ்வளோதான். வேறு என்ன தெரியும் அதுக்கு? ஒன்றுமே தெரியாது. யாரையும் பழி வாங்குறன்ற உணர்ச்சி கிடையாது, எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கணுன்ற எண்ணமும் கிடையாது. பிறருக்கு இவங்க செய்தாங்க, இவங்க நல்லவங்க கெட்டவங்க அந்த பாகுபாடு அந்த குழந்தைக்கு தெரியுமா? அந்த அன்பு இருக்குது தெரியுமா? யார் அன்பு காட்டுறாங்களோ அவங்க பின்னாடி ஓடிடும் அந்த குழந்தை. அது மாதிரி இருதயம் படைத்தவர்களால் தான் பகவானை தெரிந்து கொள்ள முடியும். மற்ற சாதனைகள் எல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். முதல்ல அன்பு உருகும் இருதயம் வேணும். ஒருத்தரிடத்தில் உண்மையான அன்பு காட்டும்போது அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கீறல் ஏற்பட்டால் கூட அவர்களை பார்த்து ஐயோ இப்படி ஏற்பட்டு விட்டதே, நம்மளுக்கே நேர்ந்த கஷ்டம் போல் நம்ம உருகிறோம் இல்லையா? இதுதான் பரந்த மன நோக்கத்தோடு சகல ஜீவராசிகளிடத்திலும் நாம் காட்டக்கூடிய அன்பு. அந்த அன்பு தான் முக்கியமே தவிர எல்லாத்தினுடைய கதைகளை பாருங்கள், அன்பை பிரதானமாக கொண்டதாக தான் இருக்கும். பக்தருடைய சரித்திரங்கள் எல்லாமே அன்பை மையமாக கொண்டது தான். குசேல சரித்திரம் பார்க்குறோம். கிருஷ்ணனுக்கு ஏதாவது உபாயம் கொண்டு போகலாமா, ஏதாவது அவனுக்கு அவள் கொடுக்கலாமா அப்படின்னு ஆசையோடு பகவானுக்கு கொண்டு போகிறாரே குசேலர். அந்த குசேலரை பார்த்த உடனே பகவான் வாரி ஆலிங்கனம் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு குசேலர் ஏன் பிடிக்கணும், இல்லாத நிலையில் கூட தன் புத்திரர்களுக்கு கொடுக்கணும், தான் சாப்பிடணுன்ற எண்ணம் இல்லாமல் எனக்காக இவ்வளோ தொழில் நடந்த வழி களைப்பான். இந்த மூட்டை கட்டின்னு வந்திருக்கானே இந்த அவளை 4 இடத்துல பிச்சை எடுத்து அந்த அன்புக்கு தான் பகவான் வசப்பட்டு இந்த அன்பு நான் உன்னை தேடி வர வேண்டியிருக்கு, நீ என்னை தேடி வரும்படி நான் வச்சுட்டேனே குசேலா, உன் பாதங்கள் எந்த அளவுக்கு வலிக்குமோ தெரியலையே என்று எந்த ருக்மணியும் கிருஷ்ணனும் புரண்ட கட்டிலில் உட்கார வைத்து பாத சேவை செய்தான் பகவான். அந்த பாதத்தை தன் மடியில் போட்டு அந்த பாதத்தை வருடி விடுகின்றான் பகவான். பகவான் அந்த அன்புக்கு வசப்பட்டவன், வேறு எதுக்கும் பகவான் வசப்பட மாட்டான். பிரேமைக்கு உண்மையான அன்புக்கு தான் வசப்படுவான் பகவான். பிரேமைனாவே அன்பு தானே.
அந்த அன்பு ஒன்றை மட்டும் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முயற்சியே பண்ணுறதில்ல. சுற்றி வளைச்சி மூக்கு தொடுற மாதிரி நாம் வேறு எந்தெந்த சாதனைகளையோ கடைப்பிடிக்கிறோம். இந்த சுத்தம் பார்க்குறோமே, ஒரு விஷயம் பாருங்கள், சுத்தம் தாங்க பெரிய மாயை. கொஞ்சம் அசுத்தமாயிடுச்சுன்னா மனசே உடஞ்சி போகுது. நான் எவ்வளோ ஆச்சாரமாக இருந்தேன், இப்படி நம்மளை அசுத்தப்படுத்திட்டாங்க. உடனே அந்த அனாச்சாரமாக இருக்கிறவங்கள பார்த்தாவே, இது மாதிரி நம்மளை அனாச்சாரமாக நம்மளை ஏதாவது அது ஆச்சாரமாக இருக்கிற நம்மளுக்கு ஏதாவது அவங்க இடையூறு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே வரும் பாரு கோபம், அப்படி வரும் கோபம். ஏன் மடியாக இருக்கிறது, என்ன மடியாக இருக்கிறது? இருக்கட்டுமே, தெரியாமல் ஏதோ அசுத்தம் நேர்ந்து போயிடுது, அதுக்காக அவர்களை தூஷிக்கலாமா? மன்னிக்கிற குணம்னு ஒன்று இருக்கே, அது அன்பிலிருந்து தாங்க பிறக்கிறது. அது அந்த மன்னிக்கிற குணம், பொறுத்து கொள்ளக்கூடிய குணம். தெரியாமல் தான்ப்பா செய்துட்டேன், பரவாயில்லப்பா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்கு சனத்தில் நாம் மறுபடியும் ஸ்நானம் பண்ணிக்கலாமே. ஏன் அந்த மன்னிக்கிற குணம் வர மாட்டேங்குது? ஏன்னா நான் மடியாக இருக்கிறேன், ஆச்சாரமாக இருக்கிறேன். அவர்கள் சாப்பிட்டா அதில் நாங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம்? அவர்களெலாம் துஷ்டர்கள், நம்மளாம் அண்ணன் தம்பிகள், துஷ்டர்கள் கிடையாது. அவர்களெலாம் எதிரிகள் கிடையாது. ஜாதி மதம் பேதம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பகவானிடத்தில் வைக்கக்கூடிய பக்தியானது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இவைகளை எப்போ தான் கடக்க போகிறோம்? நாம் துவந்து அதிதகா, இவன் நல்லவன் கெட்டவன் எல்லாத்துக்கும். இவெல்லாம் நம்ம ஜாதி இல்லை, இவர்கள் வேற்று ஜாதி, அதெல்லாம் நம்ம மதம் இல்லை, வேற்று மதத்தினர். இதெல்லாம் கடந்தல்லவா இந்த துவந்து அதீதம், இவைகளுக்கு இரட்டைகள் அதீத நிலைகளவா போக வேண்டும். அப்போ தானே பக்தியினுடைய பராகாஷ்டையை அடைய முடியும். இல்லைன்னா எப்படி தான் அடைய முடியும்? ஒரு யோசிக்கணும். பகவான் எங்கும் பறந்து விரிந்தவன். உன்ன மாதிரி அவன் பேதம் பார்த்தானா அப்போ மற்ற மதத்தினர் வாழக்கூடாது, இந்த மதத்தினர் சனாதன மதத்தினர் மட்டும்தான் வாழணுமா? அப்படி கிடையாது இல்லையா? எல்லாருக்கும் பகவான் சமத்துவம் கொண்டுதான். அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அந்தந்த ரூபத்தில் அவர்களுக்கு அல்லாவாக காட்சி கொடுக்கின்றான் பகவான். கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவாக பகவான் காட்சி கொடுக்கிறார், யெகோவாக பகவான் காட்சி கொடுக்கிறார். அவர்களுக்கு ஜோதி பழம்பாக காட்சி கொடுத்து அவர்கள், அதாவது மோசஸ் என்பவர் அவர்களை கடலில் கடந்து வைக்கும் போது, அப்போது அங்கே பார்வோன் அரசன் அவன் சேனா சைன்யங்களோடு வரும்போது அந்த நெருப்பில் அவர்கள் எரிந்தார்கள். அந்த கடலானது அவர்களுக்கு வழிவிட்டது. கிருஷ்ணரை தூக்கி போகும்போது எந்த யமுனை வழிவிட்டதோ, சமுத்திரமானது ராமர் பாலம் பண்ணும்போது எந்த வழிவிட்டதோ அதே சமுத்திரம்தான் இவர்களுக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் கடந்து போகும்போது அந்த சமுத்திரமானது வழிவிட்டது. ஆனால் பார்வோன் ராஜாக்களுடைய சேனா சைன்யங்கள் வந்தபோது அப்படியே மூழ்கி அவர்களை மடிய வைத்து விட்டது. அப்போ பகவான் அந்த ஜோதி பழம்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினான். இதெல்லாம் பைபிளில் வரக்கூடியது, பழைய ஏற்பாட்டில். அதுபோல் குர்ஆன்லேயும் வருது. எவ்வளோ நபிகள் நாயகத்துக்கு எவ்வளோ துணையை புரிந்திருக்கிறார் பகவான். அது மாதிரி எல்லா மதத்திலும் பாருங்கள், அந்த அன்பை மையமாக கொண்டு அந்த ஒரு பக்தன், அந்த மோசஸ் என்ற பக்தனுக்காக பகவான் 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகளை கொடுத்து மக்களை நல்வழிப்படுத்து என்று சொல்லியிருக்கிறார். எல்லாம் நம்ம வேதத்தில் சொல்லப்படுதான், பித்ரு தேவோ பவ மாத்ரு தேவோ பவ என்று. இதெல்லாம் அந்த 10 கட்டளைகளில் வருகின்றது. உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்றெல்லாம் வருது. அது பல பார்த்தா நமக்கு தெரியும். அந்த 10 கட்டளைகள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படமே வந்தது இங்கிலீஷில், நல்லா ஓடிச்சு அது படம். அது மாதிரி அந்த அன்பு தான் முக்கியம். அன்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள். மதம் பேதம் இவைகள்லாம் அப்பாற்பட்டு போயிடணுங்க. நம்ம பகவான் கிருஷ்ணன் கரெக்டு, பகவான் ராமன் கரெக்டு. ஆனால் மற்ற மதங்களில் அவர்களுக்கு ருச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த தெய்வத்தையே அவர்கள் ஸ்ரத்தையாக வணங்கணுன்னா மற்ற மதங்களை அவங்க வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை.
மற்ற மதங்களை விட இது வசதியாக நினைக்கணும். அப்படி தான் பகவான் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறான். அதனால் அதில் ஸ்ரத்தையாக இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறது தப்பு இல்லையே. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து பெருசாக நினச்சா தான் அவர்கள் அந்த ஒரே வழியில் போக முடியும். இது இல்லை ஒருவேளை இதை விட இது வசதியாக இருக்குமா, இதை விட இது வசதியாக இருக்குமா அப்படின்னு அடிக்கடி மாறுகளுடைய சுபாவம் கொண்டவனால் எந்த தெய்வத்தையும் உறுதியாக வழிபட முடியாது இல்லையா. அதனால் அந்தந்த மதத்தில் அந்த ஈடுபாடோடு அந்த ஒரே தெய்வத்தை வழிபாடுன்ற பிடிவாதம் இருக்கிறது நல்லது தான். அதை நம்ம புரிஞ்சிக்கணும். அது பகவான் தான் அந்த ஸ்ரத்தையை கொடுக்குறதுன்றது பகவத்கீதையில் சொல்கிறார். அந்த ஸ்ரத்தையை நான் தான் வலுப்படுத்தி அந்த ஸ்ரத்தையின் மூலமாக அந்த தேவதையை வழிபடுவதன் மூலமாக அவர்களுக்கான பலன்களையும் நான் வழங்குகிறேன். அவர்கள் எந்த தேவதை வணங்கினா அந்த தேவதை மூலமாக அவங்களுக்கு அந்த பலனையும் வழங்குகிறேன் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது நாம் புரிஞ்சுக்கணும், யாருமே கெட்டவர்கள் கிடையாது. எந்த மதத்தினரும் சரி, நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும். ஆனால் தவறான சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா இப்படிலாம் செய்யக்கூடாது, ஜீவவதை பண்ணக்கூடாது, ஜீவஹிம்சை பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. எல்லாரையும் அன்பாக கருதுறோன்னு சொன்னால் மற்ற ஜீவராசிகளை யாரும் ஹிம்சை பண்ண மாட்டாங்க. பாவம் பண்ணிவிட்டு பகவான்களை வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் அது தப்பு இல்லை. அதனால் எந்த மதத்தினரும் அவங்கவுங்க தெய்வத்தை அவங்க வழிபடுறாங்கன்னா அதை நம்ம அது மட்டும் நம்ம கும்பிட்றது தான் உயர்ந்த தெய்வம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. நீ வணங்குறது நீ சிறப்பாக வணங்கு, உன் தெய்வத்தை நீ வசதியாக கொண்டாடு. அதனால் மற்ற மதத்தினரையோ மற்ற தெய்வத்தையோ நாம் நிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது அன்பினுடைய வழி கிடையாது அது. அதனால் எல்லாருமே சகோதரர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நாம் மன்னிக்கும் சுபாவம் கொண்டவர்களாக இருக்கட்டும். தவறு பண்ணால் சரி மன்னிச்சிடும், அடுத்த வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். அந்த உருகும் ஹிருதயத்தோட எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற மனப்பான்மையோடு கஷ்டப்படுறாங்களா, உன் தம்பி கஷ்டப்பட்டா நீ சும்மா இருப்பியா, உன்னுடைய அண்ணா கஷ்டப்பட்டா நீ சும்மா இருப்பியா? அப்போ யாரோ ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அது யாருக்கோ நடந்தது, நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம ஒதுங்கி போகிறது நியாயமா? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவி பண்ணும்போது கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பகவான் சந்தோஷம் அடைவான் இல்லையா? அதனால் எல்லாருமே அதான் சொல்லுங்கள், எல்லாரும் ஒரு குலம், எல்லாரும் ஓர் இனம், அந்த பரந்த மனநோக்கத்தோடு தான் ஸ்ரீல பிரபுபாதா நாடாக சஞ்சாரம் பண்ணார். எல்லா நாடுகளுக்கும் சஞ்சாரம் பண்ணார். முஸ்லீம் நாடுகளுக்கு, கிறிஸ்தவ நாடுகளுக்கு, எல்லா நாடுகளுக்கும் சஞ்சாரம் பண்ணி அங்கங்கே பகவானை பற்றி பிரச்சாரம் பண்ணார். நீங்கள் உங்கள் மதத்திலேயே இருங்கன்னு தான் சொன்னார். நீங்கள் உங்கள் மதத்திலே இருந்து கொண்டு அந்த நாமத்தை சொல்லுங்கள், அவருடைய கருத்தில் உண்மையான அன்பு காட்டுங்கள், அவ்வளோதான். அதை கடைப்பிடிச்சா போதும். அதுதான் சொன்னார் அவர் பிரபுபாதா. அது மாதிரி மகான்கள்லாம் அருமையான வழிகளை காட்டியிருக்கிறார்கள். சாரம் என்னென்னா அன்பு தான் சாரம். அந்த அன்பு ஒன்று இல்லைன்னு சொன்னால், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ பலகாரங்கள் விதவிதமாக செய்திருந்தாலும், அது ஸ்வீட்ஸோ இல்லை காரமான இது போல் பதார்த்த வகைகளோ இல்லை நல்ல குழம்பு இதுபோல் நல்ல உணவு வகைகளோ எது இருந்தாலும் அதில் உப்பு இல்லைன்னு சொன்னால் அது சாரமற்று போய்விடும். எதுவுமே சுவைக்காது, எல்லாம் சப்பு சப்புன்னு இருக்கும், பிடிக்காது சாப்பிடவே இல்லையா? அப்போ உப்புன்னு ஒன்று கலந்த பிறகு தான் எல்லாம் சுவையோடையதாக இருக்குது. ஆகா, வியஞ்சனங்கள்லாம் இவ்வளோ சுவையோடையதாக இருக்குது, இந்த குழம்பு எவ்வளோ சுவையாக இருக்குது, சாப்பாடு பார்த்தா நிறைய சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, ஸ்வீட்லாம் பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாத்துலேயுமே அந்த உப்புன்னு ஒன்று, அந்த சுவைன்னு ஒன்று கலந்தால் தான், அப்போ அன்புன்னு ஒன்று கலந்த போது தான் எல்லோரும் நம்மளுக்கு பிடிச்சவங்களாக இருக்கும். பிடிக்காதவங்கன்னு யாருமே உலகத்தில் கிடையாது. எல்லாரும் அன்பு நேசிக்கத்தக்கவர்கள் தான், அந்த வெறுக்கத்தக்கவர்கள் ஒருத்தரும் கிடையாது. அந்த மனப்பான்மை வேண்டும் இல்லையா? அவர்கள் அறியாமையினால் செய்கிறார்கள். அறிஞ்சால் செய்வாங்களா? அன்பினுடைய ரகசியத்தை அறிந்தால் செய்வார்களா அவர்கள்? தவிர. அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்து கொண்டு உதவி செய்து கொண்டு நன்மை புரிவர்களிடத்தில் தான் பகவான் அருமையான. அப்போ நீங்கள் சாதனைகள்லாம் பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையான வழி. பகவத் பக்தின்றது ரொம்ப சுலபமான வழி. கடினமான சாதனைகள் தேவையில்லைன்னு தான் பாகவதமே சொல்கிறது, பகவத்கீதையே சொல்கிறது, எல்லாத்துலேயும் சொல்கிறது. ஆனால் நம்ம பார்க்குற கண்ணு தான் நமக்கு இல்லை. அந்த பார்க்குற கண்ணு, அதுதான் பிரகலாதன் சொல்கிறார். தேவர்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க பகவானை, இரண்யகசிபு ஒழிஞ்சு போகிறதுக்காக. அப்போ அந்த விரோதமான பான்மை இருக்குது இல்லையா? இரண்யகசிபு எதிரி அப்படின்னு.
ஆனால் அவன் பண்ண கொடுமைகள்னால அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவன் இரணிகசிபுக்கும் நல்ல புத்தி கொடு அப்படின்னு பிரகலாதன் பிரார்த்தனை பண்ணுறான். அப்போ என்ன சொல்கிறார் பகவான், காலம் தாவத் பிரதீட்சத, அதுக்கான காலம் வரும், அது வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். ஈக்ஷதனை பார்த்து கொண்டிருங்கள், எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அவன் அழிகிற காலம்னு ஒரு காலம் வரும், அது வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், நான் வருவேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். அசரீரி வாக்கா, பிரத்யட்சமாவோட தோன்றலை. ஏன்னா இப்படிப்பட்ட எதிரிகளாக பார்க்குற முகத்தில் கூட முழிக்கிறதுக்கு பகவான் விருப்பம் இல்லை, அந்த தேவர்கள் முகத்தில் இல்லை. ஏன்னா அந்த தேவர்கள் ஸ்வகாரிய குசலாக, தன் காரியத்தை சாதிப்பதில் இல்லை, சுயநலவாதிகளாக இருந்தார்கள். ஆனால் பிரகலாதன் எப்படி இருந்தால் தெரியுமா, நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே, அப்படியாப்பட்ட ஸ்வசுதாய தன்னுடைய புத்திரனா, இரண்யகசிபுடைய புத்திரனா, ஆனால் இரண்யகசிபுடைய குணங்களுக்கு நேர் விரோதமாக இருந்தானோ. ஏன்னா அவர் சாதுவால் வளர்க்கப்பட்டவன், வயிற்றில் இருக்கும்போதே சாதுனுடைய கடாட்சம் அவனுக்கு பரிபூர்ணமாக பட்டது, சாதுனுடைய சங்கமானது கிடைச்சது. அந்த சாதுனுடைய அனுக்கிரகத்தை மாத்திரத்தினாலே அசுர வீரியமாக இருந்த அந்த குழந்தை கூட சாத்விக சம்பன்னனாக சிறந்த பரம பாகவத சக்கரவர்த்தியாக மாறினான் அந்த பிரகலாதன் சொன்னால். அப்போ என்ன கேட்குறார், எல்லாரிடத்துலும் அன்பு காட்டுங்கள். அதான் குழந்தைகள் சொல்கிறார், இந்த அசுர சுபாவத்தை விட்டுவிடுங்கள், எல்லாரையும் தன்னை போல நேசியுங்கள். உங்களுக்கு எப்படி கஷ்டம் வந்தால் மற்றவங்க அந்த ஒரு எண்ணம், அது மாதிரி தானே மற்றவங்களுக்கு கஷ்டம் வந்தால் கஷ்டப்படுவாங்க என்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். பகவான் அந்த மாதிரி உதவியில் பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் என்று சுஹுர்தகா மித்ரபாவேன சுஹுர்தகா, இந்த வார்த்தைகள்லாம் அடிக்கடி வரும் பகவத்கீதையில் பாகவதத்தில். நலன் விரும்பியாக இருக்க வேண்டாமா? யாருக்கு நலன் விரும்பியாக இருக்க போகிறேன்? என் குடும்பத்துக்கு. அது சுயநலம் அல்லவா, அது நலன் விரும்பி இல்லையே. பலனை எதிர்பார்க்காத நலன் விரும்பி தான் சுஹுர்த்துன்னா. எல்லாருக்கும் நலன், எதிரி நல்லவன் யாரையும் பார்க்காம எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு மனப்பான்மை வேண்டும். அந்த பரந்த மனநோக்கத்தில் தான் பகவான் சந்தோஷம் அடைகிறான். மற்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம். மற்றது கட்டுப்பாடு, விதிகள், சுத்தம் பத்தம் எல்லாமே ரெண்டாவது பட்சம்தான். உள்ளத்தில் தூய்மையான அன்போடு பகவானை வழிபடுறதுக்கு பற்றியா, அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். நான் அதெல்லாம் இவர் சொல்லி தான் நம்ம தெரியணுமா, எங்களுக்கு அந்த அன்புலாம் இருக்குது, நாங்கள் எல்லோரையும் தான் நேசிக்கிறோம், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிக்கக்கூடாது, நீ யார் சொல்கிறதுக்கு? நாங்கள் கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிப்போம்னா அதுதான் மாயை. கட்டுப்பாடு விதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்லலை. அன்புக்கு முதலிடம் கொடுக்காம ரெண்டாவது முதலிடம் கட்டுப்பாடு விதிகளுக்கு கொடுக்குறீங்க பற்றியா, அதுதான் உங்களை மாயில் தள்ளிடும். அந்த கட்டுப்பாடு விதிகளை கடைப்பிடிக்கிறதுல தான் உங்கள் குறியாக இருக்கமே தவிர பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவானிடத்தில் உண்மையான அன்பு காட்டணும். பகவான் அன்பு காட்டணும்னா அர்த்தம் விக்கிரகத்தில் மட்டும் பகவானை பார்க்குறது தான் அன்பு காட்டுறதா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் அகம் ஹிருதி சன்னி பகவான் எல்லா இடத்துலையும் சமூகம் சர்வபூதேஷு, சகல ஜீவராசிகளுக்குள்ளும் நான் சமமாக வியாபித்திருக்கிறேன். ந அஸ்தி ந பிரியா ந துவேஷ்ட, யாரையும் துவேஷிக்கத்தக்கவர்களும் கிடையாது, பிரியமானவர்களும் கிடையாது. நான் எல்லாருக்கும் சமமானவன். சமூகம் சர்வபூதேஷு அப்படி கீதையில் பகவான் சொல்கிறானே, எதுக்காக சொல்கிறான்? எல்லாரையும் சமமாக பாருங்கள். நான் பார்க்குற கண்ணோட்டத்தோட அந்த ஜீவராசின் ஹிருதயத்துக்குள்ளே நான் தான் வாசம் பண்ணின்னு அதை வாழ வைக்கிறேன், அதுக்கு உணவு கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேனே அந்த எறும்புக்குள்ளே. அப்போது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளே நான் கொடுக்குற முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்களா? உங்களால் ஒரு உயிரை அழிக்க முடியுமே தவிர ஒரு உயிரை உங்களால் உண்டாக்க முடியுமா? ஒரு பசுவை வதம் பண்ணுறாங்க, அந்த பசுவை உங்களால் உண்டாக்க முடியுமா? மறுபடியும் செய்யலாம், பார்க்கலாம், முடியாது இல்லையா? ஆனால் அழிக்கிறது மட்டும் சுலபமாக தெரியாமல், அதனால தான் தெரியாமல் நம்ம எறும்பை காலில் மிதிச்சிடுவோம், எவ்வளோ கொசுக்கள் அடிக்கிறோம், எவ்வளோ உயிர்கள் போகுது. அதுக்கு பகவானிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கணும், வேறு வழி இல்லை. பகவானுக்கு தெரியும் உன்னுடைய சூழ்நிலை, தெரிந்து கொண்டு பகவானத்தில் மன்னிப்பு கேட்டு நான் எவ்வளோ ஜீவராசிகளை வதம் செய்கிறேன், என்னை மன்னித்து கொடு கிருஷ்ணா, நான் மன்னிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் பின்னாடி என்ன நடக்க போகுது, முன்னாடி என்ன நடக்க போகுது, எந்த சூழ்நிலை நீ சொல்கிறன்றது பகவானுக்கு தெரியும். உள்ளத்தை பார்ப்பவன் பகவான், வெறும் முகத்தை பார்ப்பவன் பகவான் அல்ல. முகத்தை பார்ப்பவர்கள் மனிதர்கள், முகத்தை பார்ப்பவர்கள், ஆளை பார்ப்பவர்கள், ஆளுடைய நிறத்தை பார்ப்பவர்கள், ஆடைகளை பார்ப்பவர்கள், அழகை பார்ப்பவர்கள் மனிதர்கள். பகவான் உள்ளத்தை மாத்திரம்தான் பார்க்கின்றவன். அந்த உள்ளத்தில் நீ என்ன தீய சிந்தனை செய்கிறாய், என்ன கபட வேடம் போடுகின்றாய், எந்த கள்ளம் நிறைந்திருக்கிறது உன்னுடைய உள்ளம் என்று பார்த்து அதற்கான நீ எவ்வளவுதான் பூஜைகள் செய்தாலும் புண்ணியமில்லாதவருடைய பூஜையானது எப்படி பயனற்றதாக போய்விடுமோ அதுபோல் கபடமுள்ளவருடைய பூஜையானது எடுபடாது. பகவான் மதிக்கவே மாட்டான்.
உள்ளத்தில் ஏதாவது தேவைகளோட, ஏதாவது ஒரு ஆசைகளோட நீ பகவானிடத்தில் போய் பாரு, தெரியும் உங்களுக்கு. அப்போது சோதிக்கிறான். ஏன் சோதிக்கிறான்? நம்ம சரியில்லை. நம்மளுடைய மனசு சுத்தமான மனசோட கிருஷ்ணனிடத்தில் குழந்தை போல் நம்ம, கிருஷ்ணா உன்னுடைய லீலைகள் ரொம்ப சுவையாக இருக்குது கிருஷ்ணா, எவ்வளோ தடவை கேட்டாலும் அந்த நவநீத லீலை, எத்தனை தடவை கேட்டாலும் அந்த குழந்தை லீலை, அந்த பால லீலைகளை கேட்கும்போது எவ்வளோ சுவையாக இருக்குது, கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா மேலும் மேலும் உனக்கு பக்தியை வளர்ப்பான். ஆனால் இந்த பட்டம் படித்தா அது கிடைக்குமா, பலன்கள் நிறைய இருக்குது. இப்போ சுந்தரகாண்டம் படிக்க போகிறோம் ஒரு இடத்துல, ஆனால் பலன்கள் இருக்குது, நிறைய பலன்கள் இருக்கட்டும். பலனை எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, நியாயமான பலனை எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. அநியாயமான ஆடம்பர தேவைக்காக பலனை எதிர்பார்க்கறது தான் தப்பு. அத்தியாவசிய தேவைக்காக எதிர்பார்க்க தப்பு இல்லை, அது கூட எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னா பகவானுக்கு தெரியாதா உனக்கு என்ன தேவைன்னு? ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் சொல்கிறாளே. ஏன் நான் உனக்கு ஆராய்ந்து பார்ப்பான், என்ன தேவை இவனுக்கு, நாளைக்கு என்ன தேவை, இப்போ என்ன தேவை அப்படின்னா எது இவனுக்கு சௌக்கியத்தை கொடுக்கும். நம்ம ஆடம்பர தேவை நம்ம கேட்போம், பகவான் கொஞ்சமாக கொடுத்துட்டானே, நம்ம நிறைய இருந்தால் நல்லா வசதியாக இருந்தால் வசதிகளை பெருக்கிப்பேன், ஆனால் என் பக்தியை விட்டுடுவேன். அதுக்காக தான் நான் நிறைய கொடுக்கல, கொஞ்சமாக கரெக்டாக கொடுத்தேன். தேவைக்கு தகுந்த மாதிரி தேவையான சமயத்தில் கொடுத்ததுனுடைய நோக்கம் என்னென்னா உன் மேலே உள்ள அன்புனால தான். நீ பகவானிடத்தில் உண்மையான அன்பு காட்டுனா அப்போ பகவான் கிருபாலு. அப்போ கொஞ்சமாக கொடுத்தானே, அதிகமாக என்ன சொல்கிறாரு, பகவான் கொடுக்காம வெறும் கையோட அனுப்பிச்சு வைக்கிறாரு குசேலர் இடத்துல. குசேலருக்கு தெரியாது அங்கே பெரிய மாட மாளிகை கூட கோபுரமாக அங்கே வளர்ந்து விட்டது என்பது தெரியாது, லக்ஷ்மி கடாட்சம் அங்கே பெருகி விட்டது என்பது தெரியாது. ஆனால் குசேலரை அனுப்பும்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறேன்னா, என் பிரபு கிருபாலு. என்ன சொல்கிறாரு? பிரபு கிருபாலு. ஏன்னா கொஞ்சம் செல்வம் எனக்குள்ளே வந்துட்டால் கூட நான் எங்கே பகவானை மறந்துடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கொஞ்சம் செல்வம் கூட கொடுக்காம நான் அனுப்பி வைக்கிறான் பத்தியா. ஏன்னா கொடுத்தவனை கொண்டாடுறது உலகம், கொடுக்காதவனை யாருன்னா கொண்டாடுவாங்களா? குசேலர் கொண்டாடுறாரு, கொடுக்காத கிருஷ்ணரை கொண்டாடுறாரு. ஏன்னா என் பிரபு கிருபாலு. சொல்கிற விருத்தராசுரன் சொல்கிறான், இந்திரனிடத்தில் சொல்கிறாரு விருத்தராசுரன். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வணங்குறது, நீ சொர்க்கலோகத்தை அடையிறதுக்காக நீ பகவானத்தில் போய் பிரார்த்தனை பண்ணுறியே, உன் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குடா அப்படின்ற விருத்தராசுரன். என்ன சொல்கிறாருன்னா, பகவானிடத்தில் போய் இந்த அல்ப விஷயத்தை தான் கேட்பியா, உன் புத்தி இவ்வளோ தானா, பகவானிடத்தில் எப்படி பிரார்த்தனை பண்ணுன்னு நான் சொல்லிவாமேன்னு சொல்லிட்டு அவர் 4 ஸ்லோகங்களில் விருத்தராசுரன் ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஆனால் முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா, பகவானிடத்தில் போய் யாருன்னா வியாபாரம் பேசுவாங்களா, அன்புக்கு விலை பேசுவாங்களா யாருன்னா? பிரகலாதன் வரங்கேளுன்னு சொன்ன உடனே என்ன நம்ம 2 பேருக்குள்ள அன்பை முறிக்க பார்க்குறீங்களா? என்னை வியாபாரியாக்க வணிக்கு வியாபாரியாக்க பார்க்குறீங்களா? என்ன நம்ம 2 பேருக்குள்ள அப்படி தானே நம்ம உறவு கொண்டாடிக்கிறோம். என்னை உன் கூட சேர்த்துக்க மாட்டிங்களா? ஒரு சேவகன் எந்த பலனை எதிர்பார்க்காத நம்முடைய ஒரு எஜமானுக்கும் சேவகனுக்கும் உள்ள தொடர்பு நட்பு போல் நம்மளுடைய நட்பு. என்னை பிரிக்க பார்க்காதீங்க நீங்கள் பலனை கொடுத்துட்டு. அதனால் தயவுசெய்து எனக்கு அப்படி பிரிக்காத கிருஷ்ணா, அப்படி பிரிக்காத நரசிம்மா அப்படின்ட்டு பிரகலாதன் பிரார்த்தனை பண்ணுறாரு. விருத்தராசுரனும் அதுதான் சொல்கிறார், நான் கேட்டிருந்தா எனக்கு கூட கொடுத்துருப்பான்டா பகவான், நான் கேட்க மாட்டேன்டா உன்ன மாதிரி. நான் அதெல்லாம் கேட்கணும். ந நாகபிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம். சக்கரவர்த்தி பதவியை நான் விரும்ப மாட்டேன், சொர்க்கலோக சௌக்கியத்தை நான் விரும்ப மாட்டேன், பாரமேஷ்டியம் பிரம்மலோக சௌக்கியத்தை ந யோக சித்திகி, அஷ்டமா சித்திகளை கொடுத்தாலும் என்ன அபுணர்பவம்பா, நான் மறுபிறப்பு இல்லாத மோட்சத்தையே கொடுத்தாலும் விரும்ப மாட்டேன். எதுக்காக அப்படி நான் விரும்பினேன்? விரகைய காங்ஷி. பகவானே உன்னை பார்க்கணுன்னு என் மனசை துடிக்கிறது திருப்பி. மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சத்தியம். உத்தம ஸ்லோகனான உன்னுடைய ஜனங்கள் இருக்கிறாங்களே அந்த பக்தருடைய சங்கத்தை எனக்கு எப்பவும் கொடுத்துட்டே இருக்கு கிருஷ்ணா. எனக்கு மறுபடியும் பிறப்பே எனக்கு கொடு, அந்த பிறப்பில் உன்னுடைய சத்சங்கம் எனக்கு கொடு, அந்த சத்சங்கத்தில் உன்னுடைய கதைகளை பேசக்கூடிய மம உத்தம ஸ்லோக ஜனேஷன், அந்த உன்னுடைய உத்தமമായ ஸ்லோகங்களை பாடக்கூடிய அந்த ஜனங்களுடைய சகவாசத்தை கொடுத்த அந்த கதைகளை கேட்டு என் மனசானது உருகட்டும், எனக்குள்ளே ஹிருதயமானது கரையட்டும், என் மனசு தூய்மை அடையட்டும், ரஜகுணங்கள் தமோ குணங்கள் எல்லாம் அழித்து விடப்பட்டும். ரஜகுணம் தமோ குணம் முரட்டுத்தனமான குணங்கள், தீவிர குணங்கள், ஆசையை வளர்க்கக்கூடிய குணங்கள், கெடுதல் உண்டாக்கக்கூடிய குணங்கள், என்னை நரகத்தில் தள்ளக்கூடிய குணங்கள், அந்த ரஜகுணம் தமோ குணம் சாத்விக சம்பன்னனாக, தூய்மையான பிரசாந்தமான மனம் உள்ளவனாக, எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய குணம் உள்ளவனாக, சாத்விகமாக, சுத்த சாத்விகமாக, உன்னிடத்தில் தூய்மையான பலனை எதிர்பார்க்காத அலௌகிகமான நைஷ்டிக ரதி உனக்குள்ளே ஏற்படும்படியான அப்படிப்பட்ட பக்தியை கொடு கிருஷ்ணா. ரதிரஸ்துமே அனவத்தியா அப்படின்னு பீஷ்மர் கேட்குறாரு இல்லையா? அனவத்தியா
இதிமதிர் உபகல்பிதா வித்ருஷ்ணா, திருஷ்ணை இல்லாத ஆசை இல்லாத மதியை நான் உன் இடத்துல அர்ப்பணம் பண்ண. நீ தானே கொடுத்த அந்த ஆசையற்ற மனப்பான்மை. நான் பிரம்மச்சரியத்தில் ஆசை இருந்தால் நான் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க முடியுமா? தேவவிரதர்னு எனக்கு பேர். அப்படியேப்பட்ட பீஷ்மர் பயங்கரமானவர், அப்படி கடைப்பிடிச்சாராம் அவர். அப்படி பயங்கரமாக அந்த விரதத்தை அப்படி ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிப்பாராம் அவர். பீஷ்ம ஆச்சாரியார், நமக்கு உபதேசம் பண்ண வந்த ஆச்சாரியார் அவங்களாம். அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய பக்தியானது எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியேப்பட்ட சொல்கிறார். அப்படி சொல்கிறார், என்னிடத்துல எவ்வளோ கிருபை போபா அனுகம்பிதம். அவனுடைய அனுகம்பியை பாடுறா, அவனுடைய அனுகிரகத்தை பாடுறா. யுதிஷ்டா, தர்மபுத்திரா, உன்னிடத்தில் மட்டும்தான் பகவான் அன்புள்ளவன், பஞ்ச பாண்டவரில் மட்டும்தான் உதவி செய்தான் அப்படின்னு நினச்சிக்கிறியா? இல்லைடா. அவனுக்கு பேதம் தெரியாதுடா. அந்த கிருஷ்ணனுக்கு அவர்கள் தன்னை சார்ந்தவர்கள் என்றோ மற்றவர்கள் என்றோ பேதம் தெரியாது. யார் பக்தர்களோ அவர்களே தனக்கு உரியவர்கள் என்று பகவான் என்னிடத்தில் நான் எதிராளி தானே, உன் எதிர தானே நான் சண்டை போட்டேன். ஆனால் என்மே அசுஸ்தெஜதா பஷ்யமே பூபா அனுகம்பிதம். பாடுறா என்மே அசுஸ்தெஜதா. இந்த பிராணனை விட சமயத்தில் என்னை தேடி பகவான் வந்திருக்கான் பாடுறான். என் உயிர் தியாகம் பண்ணக்கூடிய இந்த சமயத்தில் எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே அனுகம்பிதம். எவ்வளோ கருணடா. என் வாச்சா என் நாம கீர்த்தைன்னு மனசு எந்த பகவானை நினைத்து கொண்டு வாக்கால் எவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு உயிரை விடுறவர்கள் இந்த மறுபடியும் மீண்டும் இந்த தேகத்தை எடுக்கிற விஷயத்திலிருந்து ஓய்வடைகிறார்களோ, அந்த தேகத்திலிருந்து விடுபடுகிறார்களோ, அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்களோ, அப்படிப்பட்ட பகவான் என்னை தேடி வந்திருக்கான் பாடுறா. அதுதான்டா கிருஷ்ணன், அதுதான்டா பகவான். இறைவன்னா அப்படி தான்டா இருப்பான். எல்லாரிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவன். அந்தந்த மதத்தினர் அந்தந்த வடிவத்தில் வணங்குகிறார்கள், அவ்வளோதான் வித்தியாசம். அந்தந்த தர்மத்தில் இருக்க வேண்டும். அதில் எல்லா மதத்திலும் தர்மத்தை மீறுகிற பக்தியில் இருக்கிறவங்க கூட சில பேர் அந்த தவறுதல் செய்கிறாங்க, தர்மத்தை மீறுகிறாங்க, ஜீவஹிம்சை செய்கிறார்கள். எல்லா மதத்திலையும் நடக்குது இது. அப்போ என்ன பண்ண முடியும்னா, அவர்களெல்லாம் நம்ம கையில் வந்தால் நம்ம திருத்தலாம், நம்ம நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லலாம். இல்லை பகவான் தான் திருத்தணும் அவங்கள. யார் மூலமாவது பகவான் திருத்தி அந்த ஜீவஹிம்சை செய்யாமல் எல்லா இடத்துல அன்பு காட்டினா தான் என்னை அடைய முடியுன்ற ஒரு தர்மத்தை பகவான் எல்லாருக்கும் உபதேசிக்கணும். பகவான் உபதேசித்து கொண்டு தான் இருக்கிறான். சாதுக்கள் மூலமாக நிறைய பேருக்கு சொல்லிட்டு தான் இருக்கான். எல்லா மதத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறான் பகவான். ஆனால் கேட்குறவங்க எடுத்துக்கிறவங்க உண்மையான பக்தியில் தூய்மையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த பக்தியில் சிறப்பாக விளங்குகிறார்களே, அதையும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். நாம் திருந்தாதவர்களை பற்றி பேச வேணாம், விட்டுடுங்க. ஆனால் நல்லது விஷயத்தை நிறைய பேசலாமே, நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்து நிறைய பேசலாமே. அப்படின்னா எவ்வளோ பேர் திருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் உன்னத ஸ்திதியை அடைஞ்சு பகவான் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? நமக்கு தெரியாது, பகவானுக்கு தெரியும். அதனால் எல்லா மதத்திலும், எல்லா இனத்திலும், எல்லா ஜாதியிலும் தூய்மையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு கெட்டதையே பார்த்து பழக்கப்பட்டதுனால தூய்மையானவர்கள் நம்ம கண்ணுக்கு தென்பட மாட்டுறாங்க. ஆனால் இருக்கிறாங்க. நல்லது மட்டும் பார்க்குறோம், கண்ணுக்கு தெரியுது அவங்கள. அந்த நல்லவர்கள் யாருன்னு தெரியும். அதனால் போலி, அதாவது கர்ம மார்க்கங்களாகிய இப்போ நம்ம கர்ம காண்டங்களில் போய் மயங்கிறது இந்த ஜனங்கள். வேதத்தில் சொல்லக்கூடிய கர்ம காண்டங்களில் வாச்சாம் புஷ்பம், இந்த ஸ்லோகம் மறந்துட்டுமே, பகவத்கீதை சொல்கிறார், புஷ்பம் போல் இருக்கும் பார்க்குறதுக்கு, காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்ந்து போகக்கூடியது அப்படின்னு நான் அழியக்கூடிய சுகங்களை விரும்பி கர்மாக்களை செய்கிறார்கள் சொர்க்கலோக சௌக்கியத்தை அனுபவிப்பதற்காக. அது பூலோகத்திலையும் அனுபவிக்கணும், சொர்க்கலோகத்தையும் அனுபவிக்கணும். அப்புறமா நம்ம ஷீனை புண்ணியம் மர்த்தியலோக விசந்தி, புண்ணிய ஷீனம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மனுஷ லோகத்துக்கு தான் பிறக்கணும் அப்படின்றத மறந்து விடுகிறார்கள். அற்ப சௌக்கியத்துக்கு அப்போதைக்கு சௌக்கியம் கிடைக்குதா போதும், அதுக்கு வேண்டி அந்த சோமபானத்தை பருகுவதற்காக அவர்கள் எல்லாம் பலவிதமான யாகங்களை கர்மாக்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறார்கள். அதுக்கு வேண்டி தான் நம்ம பூலோகத்துலேயும் பலவிதமான கர்மாக்களை அனுஷ்டிக்கிறோம். சடங்குகள், சம்பிரதாயப்படி இருக்கணும். ஆனால் நோக்கம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சாரத்துக்கு வந்துடணும். சாரதமமாகிய அன்புன்ற ஒன்று, பிரேமை என்ற அந்த உயர்ந்த விஷயத்துக்கு வந்துடணும். ராதை இடத்துல எந்த பிரேமை இருந்ததோ அந்த பிரேமை நமக்குள்ளே வர வேண்டும். எப்பவுமே பெருசாக ஆசைப்படணும், உயர்ந்த விஷயத்துக்கு ஆசைப்படணும். இன்னும் இந்த சடங்கு சம்பிரதாயம் படிகள்லேயே நின்று இருந்தால் எப்போ தான் மாடி ஏற போகிற நீ, மாடிக்கு வர போகிற நீ, மேலே எப்போ வர போகிற, படியிலே தான் நின்று இருப்பாரியா?
அந்த படியிலே தான் நின்று இருப்பாரியா? அந்த சடங்கு சம்பிரதாயத்தில் அந்த கட்டுப்பாடு விதிகள் இது மாதிரி விஷயங்கள்லேயே போய் மடியாக இருக்கிறேன் ஆச்சாரமாக இருக்கிறேன்னு சொல்லி இதுலேயே உன்னை நீ ஏமாற்றிக்க போறியா? உன்னை ஏமாத்துதுன்னு தெரியலையா? கலிபுருஷன் அந்த சுத்தபத்தம் பார்க்குற விஷயத்தில் கூட நமக்குள்ளே மனசில் குழப்பத்தை உண்டாக்கி அவர்களை பேசக்கூடாது, இவர்களை பேசக்கூடாது, அவங்கள தொடக்கூடாது, இவங்கள தொடக்கூடாது, அவங்கள பழகக்கூடாது, இவங்கள பழகக்கூடாது அப்படின்றது என்ன ஆச்சுன்னா கட்சியில் உன்னையே உனக்கு பிடிக்காமல் போயிடும். உன் மனசே உனக்கு எதிரியாயிடும். அதனால் எல்லாரையும் அரவணைக்கிற, எல்லாரும் ஒரு இனம், எல்லாரும் ஒரே ஜாதி தான், எல்லாம் ஒரே எண்ணம் தான். இதில் யாரும் வேறுபாடுகள் கிடையாது. குண கர்ம விபாகச்சகா, பிறவினால் யாரும் பிராமணரோ சத்திரியோ வைசியரோ சூத்திரோ கிடையாது. செயல்களாலையும் குணங்களால் மட்டும்தான் குண கர்ம விபாகச்சகா. அப்படிப்பட்ட குணங்கள் செயல்களால் மூலம்தான் அவர்களை பிரிக்க வேண்டும். அது உனக்கு தெரியுமா? இவர்கள் பிராமணத்தன்மையான குணமுடையவர்கள், இவர்கள் சத்திரியத்தன்மையான குணமுடையவர்கள், இவர்கள் சூத்திரத்தன்மையான குணமுடையவர்கள் உனக்கு தெரியுமா? நீ பார்த்தியா? உள்ளே புகுந்து பார்த்தியா? மனசுக்குள்ளே புகுந்து பார்த்தியா? அப்புறம் பார்க்காம எப்படி நீ பேதம் பிரிக்கிற? ஜாதி அப்போது பிரித்து பார்க்குற? இவங்க வசதி இவங்க மட்டன் எப்படி பிரித்து பார்க்குற? அப்படி நம்ம பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா தெரியல. அப்போ எல்லாரையும் பகவானுடைய குழந்தைகளாக பாரு, அப்போ அண்ணன் தம்பிகளாக பாரு. அதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ நான் விரோதத்தோடு பார்க்க சொல்லலை. அப்படி தெரியலன்னா அப்போ எல்லாரையும் நல்லவங்களாக பாரு, எல்லாரையும் நல்ல கண்களோடு பாரு. இவர்கள் கூட ஏதோ அறியாமல் செய்கிறார்கள், ஏதோ ஒரு பணத்தாசையினால் இப்படி அவர்கள் கொந்தளிக்கிறார்கள், ஏதோ விரோத பாவத்தினால் அறியாமல் ரஜோகுணம் மறைக்கப்பட்டதுனால கண்களை மறைத்து விட்டதுனால அவர்கள் இப்படி கோபப்படுகிறார்கள், தமோ குணம் மறைக்கப்பட்டதுனால இப்படி அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரஜோகுணத்தில் இருக்கிறதுனால இவ்வளோ ஆசைகள் படுகின்றார்கள். சாத்விக குண சம்பன்னர்களாக இருந்தால் விட்டு குத்து போயிடுவாங்க இல்லையா? சாத்விக குண சம்பன்னர்களாக இருந்தால், சாத்விக குண சம்பத்தும் இருந்தால் அவர்களிடத்தில், அதுதான் தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம்னு சொல்லியிருக்கு. ஒரு யோகம் தேவருடைய தெய்வ குணம் என்ன, அசுர குணம் என்னன்றது பிரித்து சொல்கிறார் அழகாக. யார் எப்படி இருப்பாங்கன்னு முக்குணங்களை பற்றிலாம் குணகர்ம குணத்திரைய விவாக யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அதில் பார்த்தா குணங்களை பற்றிலாம் சொல்கிறாரே. படிக்கணும் இல்லையா? அதெல்லாம் நம்மளாம் திரும்பி பார்க்கவே மாட்டோமே. நம்ம நான் எல்லாரையும் சொல்ல, படிக்காதவங்கள சொல்கிறேன். நானும் படிக்காத லிஸ்ட்டு தான் நானும். அதனால் அவங்களோட தான் நான் சேர்த்துப்பேன். படிக்கிறவங்களாம் வசதி உயர்ந்தவர்கள் அவங்களாம். படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். குணத்திரை விபாகயோகத்தில் நல்லா சொல்லியிருக்கு, தெய்வாசுர சம்பத் விபாகயோகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதை பற்றி தெரியும் இல்லையா? அதில் பிரித்து பட்சம் இப்படி தான் நடந்துக்கணுமா, குணங்கள்லாம் இதுதான் சாத்விக குணம், இந்த குணத்தில் தான் நம்ம இருக்கணுமா அப்படின்றதுலாம் நம்ம அந்த பகவத்கீதை படித்தா தெரிஞ்சுக்கல. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் நமக்கு வேணும், இவர்களும் வேணும், அவர்களும் வேணும், எல்லாரும் வேணும். யாருக்கும் வேண்டாத பொருள் எதுவுமே கிடையாது, எல்லாம் வேண்டியப்பட்டவர்கள் தான். ஏதோ சின்ன தவிர தெரியாமல் செய்த பகவானுக்கு தெரியும். நீ தெரியாமல் செய்தா தெரிஞ்சு செய்தான்னு பகவானுக்கு தெரியாத நீ எதுவுமே செய்திட முடியாது. இருட்டில் செய்தால் கதவு சாத்திட்டு இருட்டில் செய்தால் தப்புன்னு அவனுக்கு தெரியாத பகவானுக்கு தெரியாத நினச்சி நம்ம அதான் பூனை கண்ண முடிச்சுன்னா பூலோகமே இருண்டு போச்சுன்னு சொல்லுமா. அது மாதிரி பகவானுக்கு தெரியாதுன்னு நினச்சி தான் நம்ம தவறுகள் சில பேர்லாம் செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பகவானுக்கு எல்லா தவறுகளும் தெரியும். நீ என்ன நினைக்க போகிற, நீ என்ன நினச்சிட்டு இருந்த, இனிமேல் இதுக்கு முன்னாடி என்ன நினச்ச, இப்போ என்ன நினச்சிட்டு இருக்க, இனிமேல் என்ன நினைக்க போகிற, எல்லாம் பகவானுக்கு தெரியும். எதுவும் மறைக்க முடியாது அவன் கண்ணுக்கு. அவன் தான் அனிமிஷன் ஆச்சு. அனிமிஷன்னா இமைக்காத கண்களோடு பார்த்துட்டு இருக்கானா, அப்படியே ஒருத்து பார்க்குறானா நீ என்ன பண்ணுறன்றது. நீ நினச்சிட நம்ம வெறுப்படியுது யாருமே இல்லை நம்ம கூட அப்படின்னு நினச்சின்னு இல்லை, பகவான் கூட இருக்கிறான். இருதயத்தில் சாட்சி மாத்திரமாக இருந்து பார்த்துன்னு இருக்கிறான். நீ என்னென்னலாம் நினைக்கிற, என்ன நினைக்க போகிற, யாருக்கு தீங்கு நினைக்கிற, யாருக்கு நல்லது நினைக்கிற, நீ உண்மையாக நினைக்கிறியா பொய்யா நினைக்கிறியா, தீங்குன்றத சரியா அத்தனை நிமிஷம் நீ மறந்துடாளா, இல்லை அதே வினையாக வச்சுன்னு அதே அவளை பழி வாங்குறியா, இப்படிலாம் எல்லாத்தையும் பார்க்குறான் நான் பகவான். அப்போ கருணை உள்ளம் ஹிருதயத்தில் பொங்குச்சுன்னா கிருஷ்ணா அந்த கருணை உள்ளத்தை திருப்பி கூட எல்லா இடத்துல நான் உன்ன மாதிரி கருணை காட்டணும், கிருஷ்ணன் கருணை காட்டின மாதிரி கருணை காட்டணும். ஒரு கூணி கிழவி கம்சனுக்கு சேவை செய்கிற உடனே எதிரி நினைக்கணும் இல்லையா, அவளுடைய கூணை நிமித்தி சந்தனம் பூசினா அவள் அன்போடு சந்தனம் பூசி வர்றா. கிருஷ்ணனை பார்த்த உடனே என்னமோ இனம் புரியாத பிரேமை. யாருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறானோ, ஏன் இதே ஒருத்தன் பசங்களாம் ஒருத்தர் ஒருத்தர் துணி எடுத்துன்னு வந்தான். அவரிடத்துல கிருஷ்ணா துணி கேட்டால் அவன் இல்லை கொடுக்க முடியாது. எடை பசங்களே, நீங்கள் ராஜாவுடைய துணி கேட்குற எவ்வளோ திமிரு, நீங்கள் உங்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமிராக பேசினான். ஏன்னா அவங்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணல, அவர்கள் துஷ்டர்கள் இருந்தாங்க. ஆனால் கம்சனத்தில் வேலை செய்யக்கூடிய வண்ணான்கள் அவர்கள் பகவான் என்ன பண்ண வதம் பண்ணிட்டான். அதில் ஒருத்தனை அடித்த உடனே மற்றவங்களாம் துணியை போட்டு ஒரே ஓட்டம் ஓட்டாங்க. அந்த துணியை எடுத்து கொண்டு போகிறார்கள்.
மாமன் சொத்து மருமக அனுபவிச்சான்னா அப்படின்னு கம்சனுக்கு போகிற துணியெல்லாம் இவன் எடுத்து உடுத்தினா கிருஷ்ணன் கூட இருக்கிற கோபாலர்களும் உடுத்தி கொண்டார்கள். அந்த மதுரா நகரத்தை சுற்றி வரும்போது அப்போ ஒரு தையல்காரனுக்கு தேடி போய் அனுகிரகம் பண்ணார். அவன் கூனி சந்தனம் எடுத்துன்னு வந்த அந்த குப்ஜைக்கு போய் பகவான் அந்த சந்தனத்தை வாங்கி உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு அவருடைய தொகட்டை தூக்கி அப்படி தன் கால் கட்ட விரலினால் அவருடைய பாதத்தை அழுத்தி கொண்டு அப்படி நிமித்தினா எல்லாம் சரியாக போச்சு. அவள் சர்வாங்க சுந்தரியாக அப்படி சர்வலோக அழகியாக அப்படி மாறிட்டான். அவ்வளோ அழகாக மாறிட்டான். பகவானுடைய கடாட்சம் தானே லக்ஷ்மி கடாட்சம் உண்டாச்சு. அப்படி இருக்கும்போது இவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் அவன் மகாலட்சுமி மாறுறது பெரிய விஷயமா? ஒரு க்ஷணத்தில் மாற்றிடுவான். அவளுக்கு கொடுத்து பகவான் கடன்பட்டவன் ஆக மாட்டான். என்ன பண்ணுவான்? அந்த சந்தனம் கொடுத்தா இல்லையா, அவளுக்கு அழகாக கொடுத்துறேன். என்ன அழகுப்படுத்தி பார்க்குறான்னு சொன்னால் அந்த சந்தனம் பூசி, நான் கருப்பாகிறேனே எனக்கு சந்தனம் பூசி அழகு பார்க்குறான்னு சொன்னால் என்னை சொப்பாக்கி பார்க்கணுன்னு ஆசைப்படுறான்னு, அவளை அதை அழகுப்படுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு பகவான் அழகுப்படுத்தி பார்க்குறான் இல்லையா? அந்த குப்ஜிக்கு கருணை தானே காரணம். கருணை தானே, கிருபை. அதான் சொல்கிறேனே, கம்பா தயாலும் சரணம் பிரஜம் இப்படிப்பட்ட தயை உடையவனாகி அன்பு உடையவனாகி அப்படியே தயாலுத்தவரை அவள் விஷப்பால் கொடுக்க வந்தவளை கூட அவளுக்கு உங்கள் தாய்க்கு சமமான பதவி கொடுத்தானே, அவனை விட கிருபாலு யார்? அவனுடைய கருணாத்மா யார்? எல்லாத்தையும் மன்னிக்கிறானே. சிசுபாலன் டெய்லி திட்டுவான், எப்போ பார்த்தாலும் அந்த 100 திட்டுக்குள்ளவே திட்டுவான். அவ்வளோ திட்டு யாருன்னா சகிக்க முடியுமா? ஒரு திட்டு நம்மளை திட்டினாவே என்னை பார்த்து இப்படி சொல்லாத, அது என்ன எப்போ பார்த்தா என்ன என்னை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கோவம் வந்ததுல சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவ்வளோ கோவம் வருதுண்ணா. 100 வார்த்தை திட்டு பகவான் பொறுத்து போனான். ஒவ்வொரு நாளும் 90 வார்த்தை எண்ணிக்கிட்டு இருப்பானோ அதை. அதனால தான் விரல விட்டு என்ன கோவம் போய்டுன்னு சொல்கிறாங்க சில பேர். அது சொல்லுவாங்க சில பேர், இது போல் யாருன்னா எதனா கோவம் வர மாதிரி இருந்தால் உனக்கு என்ன பண்ண, விரல விட்டு 1 2 எண்ணினேரு உனக்கு கோவம் போய்டுன்னு. கிருஷ்ணர் அதுதான் செய்தாராம். என்ன பண்ண நான் எத்தனை திட்டுறான்னு பார்த்துட்டு இருந்தாராம். அதுதான். அப்போ நிந்தனஸ்தவ சத்காரன் எக்காரத்தும் கலையவரம். நிந்தனையோ சத்காரமோ இதெல்லாம் தேகத்து கலையவரம், உடலுக்கு தானே, ஆத்மாவுக்கு கிடையாது. இந்த மனசுக்கு தானே, ஆத்மாவுக்கு கிடையாது. உடல் எடுத்து அந்த உடல் அபிமானம் கொண்ட மனசுக்கு தானே இந்த இந்த நிந்தனை பண்ணுறாங்க, என்னை மதிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம். தேகத்துக்கு தானே நீ அவமானப்படுத்த போகிற, தேகத்தை தானே நீ சத்காரம் மாலை மரியாதை போட்டு நல்லா அழகுபடுத்த போகிற. ஆத்மாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்மாவுக்கு நிந்தனையும் கிடையாது, சத்காரமும் கிடையாது. அதனால் பகவான் எல்லாத்தையும் குழந்தைகள் திட்டத்தெல்லாம் ரசித்து கேட்குற மாதிரி அந்த சிசுபாலன் திட்டத்தெல்லாம் கேட்டுன்னு கம்முன்னு இருந்தார். ஒரு குழந்தை மழலை சொல்ல திட்டும்போது அதை ரசித்து கேட்குற இல்லையா? யோசித்து பாருங்கள், எப்படி எந்த சூழ்நிலை எப்படி மாறணும்னு கிருஷ்ணங்கள்லேருந்து கற்றுக்குங்க. ஒரு திட்டம் சகிக்க மாற்றமே இவ்வளவும் பகவான் கிருஷ்ணன் சகிச்சாங்க. அன்பு தான் காரணம். அந்த சகிக்கிற மனோபலம் ஓணுன்னுவாங்க. மனோபலன்றதுன்னா நல்ல ஜிம்மெலாம் செய்து மனசு உடலுக்கு வேணால் பலம் ஏற்றிக்கலாம். ஜிம்மெலாம் செய்து மனசுக்கு எப்படி ஜிம்மு செய்வீங்க, பலம் ஏற்றுவீங்க? அதுக்கு தான் பகவான் கடைப்பிடிக்கின்ற வழி என்னென்னா, ஒரு குழந்தையானது எப்படி ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த வறண்ட மனசாக இருக்கிறதுனால, அந்த கசிவு இல்லாததுனால, கருணைன்ற ஒரு ஊற்று சுரக்காததுனால நமக்கு என்ன பண்ணுறது, மன்னிக்கு அப்படியே எரிஞ்சுன்னு வருது கோவம். நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை போய் இந்த வார்த்தையில் திட்டாங்களே, அவங்கள இடத்துல அன்பு காட்டுன்ற புத்தி நம்மளுக்கு ஏன் வரலன்னா, இந்த வார்த்தை சொன்னவங்களுக்கு போய் அன்பு காட்டுனிருப்பேன் நீ. அப்புறமா நீங்கள் குனிய கும்மா குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம பணிஞ்சு போவோம், இவங்க அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒரு குருட்டு கணக்கு போட்டுரும். அதிகமாக பேசினாலே நீ பணிஞ்சு போ அப்படின்ற மனப்பான்மை வரும்போது, இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் எப்போ மாயை காலவாரம்னு சொல்ல முடியாது, நமக்கே கோவம் வந்துடும். அதை தான் சொல்கிறேன். அதாவது யாருமே இந்த மாயிலிருந்து தப்பிக்க முடியாது. மாயாம் ஏதாம் தரந்தி பகவான சரணம் ஏ பிரபத்தந்தி. யார் என்னை பிரபத்தி சரணமடைகிறார்களோ அவர்கள் தான் இந்த மாயை கடக்கிறார்கள். முக்குணமயமான இந்த மாயை கடக்கிறார்கள் என்று கீதையில் பகவான் சொல்கிறான். இது முக்குணமான மாயை தானே, அன்பு சுரக்காதது காரணம். அந்த வறண்ட நெஞ்சு வேணாம், கசி உள்ள நெஞ்சு, நல்ல ஈர நெஞ்சாக இருக்கிற அப்படிப்பட்ட ஹிருதயம் உருகுகின்ற ஹிருதயம் உடையவர்களால் அந்த அன்புன்னு ஒன்று உள்ளே வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த திட்டுலாம் பெருசாகவே தெரியாது. சிசுபாலன் திட்டினா எப்படி பொறுத்தனா, அன்பு இருந்தது அவனிடத்துல. ஒரு நேரத்தில் ஜெய விஜயனாக இருந்தவன் இவன்,
இப்படி பதிதனா விழுந்து இப்படி அல்லல் பல்றானே, இவனுக்கு எப்படியாவது மோட்சம் கொடுக்க மாட்டோமா, இவன் எப்படியாவது பேச்சு மீற மாட்டானா, 99 நான் ஏன் என்றான்னா சீக்கிரமாக அவன் கடந்து போயிடுவானா, சீக்கிரமாக அவனுக்கு மோட்சம் கொடுக்கலான்ட்டு தான் நிறைய திட்டுவானான்னு பகவான் எதிர்பார்க்குறாரு. ஒரு நாள் 100 திட்டு தாண்டி போனோடனே பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டார். சபாஷ், இவனுக்கு மோட்சம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சக்கராயுதத்தினால உடலை தான் வதம் பண்ணார். அவனுடைய ஜோதியை தன் திருவடியில் சேர்த்துக்கினார் பகவான். அவனுக்கு வைகுண்டத்தை கொடுத்துட்டார். ஜெய விஜயத்தில் ஜெயன் சிசுபாலன், தந்த பக்தரன் விஜயன், அவர் 2 பேருக்கும் பகவான் மோட்சம் கொடுத்தார். கதாயத்தினால் அடித்து தந்த பக்தரனும் மோட்சம் கொடுத்தார். சக்கராயத்தினால் அடித்து சிசுபாலனும் மோட்சம் கொடுத்தார். கிருபதான காரணம். அப்போ தன்னை நிந்தித்தவனை கூட பகவான் உயர்ந்த லோகத்தை அனுப்புகிறான்னு சொன்னால் அது எப்படி செய்ய முடியுங்க? எனக்கு துரோகம் பண்ணவன், திட்டினவன், எனக்கு கொடுமைப்படுத்தினவன், எனக்கு மோசம் பண்ணவன், அவனுக்கு போய் நான் அவனுக்கு சத்காரம் பண்ணி அவனை உயர்ந்த இடத்துல அவனை நான் மரியாதை கொடுப்பேன்னா எப்படி கொடுக்க முடியும்? அமானிதா மானதேன அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு. தனக்கு எந்த வித மரியாதைகளையும் எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் மற்றவங்களுக்கு எல்லா விதமான மரியாதைகளும் செய்யணுமா? அது எப்படி தான் முடியும்னு தெரில. கிருஷ்ணங்களை தான் கற்றுக்கணும், அது சைத்தன்ய மகாபிரபுகள் தான் கற்றுக்கணும். அது இல்லைன்னா ஜதாய் மதாய் ஒரு நிமிஷத்தில் அவர்களை சிறந்த பாகவதர்களாக மாற்ற முடியுமா நித்யானந்தரால்? அது அவர்களால் தான் செய்ய முடியும். நாமளும் செய்ய முடியும். அன்புன்னு ஒன்று உள்ளே கசிஞ்சதுன்னா நம்மளால் எல்லாரையுமே நம்ம பக்கத்துலேயே வச்சுக்க முடியும். எல்லாரையும் நம்ம அரவணைக்க முடியும். நமக்குள்ளே அந்த அன்புன்ற கண்ணோட்டத்தோட நாம் எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சோன்னா, அன்புன்ற மனசோடு நம்ம எல்லாரையும் அரவணைச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்மாவுக்கு வசீகரத்தன்மை அதிகமாக இருக்கும். பாருங்கள் நீங்கள், அவனுக்கு பார்த்தா கூட்டம் நிறைய வரும். இப்போது என்ன மாதிரி அது மாதிரி மன்னிக்கிற தன்மை இல்லாதவங்களுக்கு இப்போ நான் கூட இதெல்லாம் பகவத்கீதை சொல்லிக்கிது, பாகவதம் சொல்லிக்கிது, பாகவத தர்மத்தினுடைய சாரமே என்னன்றது சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த உபன்யாசமே இந்த பதிவே நம்ம பதிவிடுறதுக்கு காரணம். ஆனால் இப்போ நான் சொல்கிறேனே அது நான் ஃபுல்லாக கடைப்பிடிக்கிறேன்னா அப்படின்னு என்னை கேள்வி கேட்டிங்கன்னா, பகவானுடைய மாயை எப்போனா தவறிட. அப்படி கடைப்பிடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அந்த ஆசை எல்லாருக்கும் வரணுதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேனே தவிர நான் கடைப்பிடிக்கிறேன்னு கேட்டியா, நான் கடைப்பிடிப்பேன்னு சொன்னால் அது கர்வம். கடைப்பிடிச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் அதை நான் பெருமையாக பேசுனா அது கர்வம். அதாவது நான் மார்த்தட்டிக்கிறேன். அப்புறமா நான் மார்த்தட்டிட்டேன்னா வேற ஒரு இடத்துல எனக்கு கோபம் வந்துடும். பகவான் மாயை பொல்லாதது, அதனால் பகவான் விளையாட ஆரம்பிச்சிடுவான். அதனால் ஒரே விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா, பகவானுடைய கிருபை இருந்தால் நம்ம கருணையை கடைப்பிடிக்க முடியும். பகவானுடைய கிருபை இல்லைன்னா அவ்வளோதான், கோவப்படணும். அதனால் மன்னிக்கிற குணமும் கோபம் இல்லாத குணமும் பணிஞ்சு போகிற குணமும் எல்லாமே பகவானுடைய கிருபையினால் வரக்கூடியதெல்லாம். ஹராவ பக்தஸ்ய குதம் மகத்குணா. மகத்குணங்களாகி இந்த உயர்ந்த குணங்கள் ஹரிபக்தரில் தவிர வேறு யாருக்கு வரும்? ஹரிபக்தன் நம்ம சொல்லிக்கூடாது, பகவான் இவன் என் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கணுமா. அப்படிப்பட்ட கருணை யாருக்கு அனுகிரகம் பண்ணுறானோ அவர்களுக்கு தான் இந்த உயர்ந்த குணங்கள்லாம் சிறப்பாக ஒளிவாக வெளிப்படும். அதனால் நம்ம மனசில் ஒரே ஒன்று தான் குறியாக இருக்கணும். கிருஷ்ணா, உன்னிடத்தில் நான் உண்மையான அன்பு காட்டணும். கிருஷ்ணா, எல்லாரிடத்துலையும் உன்னிடத்தில் காட்டுற மாதிரி நான் எல்லாரிடத்துலையும் நான் உண்மையான அன்பு காட்டணும். கிருஷ்ணா, யார் என்னிடத்தில் கபடமாக பழகினாலும் பரவாயில்ல, யார் எனக்கு கபடமாக பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு விரோதமாக நினச்சா கூட பரவாயில்ல, எனக்கு துரோகம் நினச்சா கூட பரவாயில்ல, ஆனால் நான் அவரிடத்துல கூட நான் உண்மையாக பழகணும். கிருஷ்ணா, அன்போடு பழகணும். கிருஷ்ணா, பொறுமையாக பேசணும். கிருஷ்ணா, அவர்கள் கடினமான வார்த்தைகளை என்னை நிந்திச்சாலும் பிரதியுத்தரமாக நான் எந்த கெட்ட வார்த்தைகளோ தவறான வார்த்தைகளால் அவளை நான் மனசை புண்படுத்தக்கூடாது. கிருஷ்ணா, அப்படிப்பட்ட வரத்தை கொடு கிருஷ்ணா அப்படின்ட்டு பகவான்களை பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக நடந்த விஷயம் சொல்கிறேன், நம்ம மனசில் சாந்தி 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 அப்படி ஒரு அமைதியாக இருக்கும். எதிரி நண்பன் ஆகிட்டான். இனிமேல்ட்டு யார் உனக்கு எதிரி? மனசு தான் இப்போ நண்பன் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ மனசே நண்பன் ஆகிட்டான். இதே எல்லாரையும் விரோதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மனசே உனக்கு எதிரியாக தோணுவான். உனக்கு நிம்மதி இருக்காது மற்றவங்களை வெறுக்க ஆரம்பிக்கும் போது. அதனால் ஒன்று வேறுபாடுகள், ஜாதி மத இனத்தில் வேறுபாடுகள், மதத்தில் வேறுபாடுகள், ஆச்சார அனுஷ்டானம் கடைப்பிடிக்கிற மற்றவங்களாம் ஆச்சார அனுஷ்டானம் பண்ணாதவங்களத்தில் ஒரு குறைபாடுகள் பார்க்குறது, இந்த கண்ணெல்லாம் தூக்கி விசிறச்சிடணும். இதெல்லாம் ஊனக்கண்கள், இதெல்லாம் அதாவது என்ன சொன்னா பாழடைஞ்ச கண்கள். இதெல்லாம் இந்த கண்களை தூக்கி வச்சா புதுசாக ஃப்ரெஷ்ஷான கண், அந்த ஞானக்கண், அந்த கருணைகின்ற கண்ணால் நம்ம இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னா எல்லாரையும் பிடிக்கும். எல்லாம் தித்திப்பாக இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்படி அதுக்கு தான் அண்ணா கூட ஒரு வளையல் கதை ஒன்று சொல்லுவார்.
ஒரு அம்மா வளையல் வாங்க போனாலாம். அந்த வளையல் கடை அது என்னென்ன இது நகை கடை. நகை கடையில் வந்து எல்லாத்துலேயும் வளையல் தேடி போனான். இவளுக்கு தேவை வளையல் மட்டும்தான். வளையல் கிடைக்கல. எங்கெங்கேயும் போனால் வளையல் கிடைக்கல. மற்றதெல்லாம் இருக்குது. கொலுசு இருக்குது, கம்பல் இருக்குது, மூக்குத்தி இருக்குது, புல்லாக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது, பிரேஸ்லெட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வளையல் மட்டும் இல்லை. அப்போ ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்குறா. ஏன்னா அவளுக்கு தேவை வளையல். ஆனால் அது தங்க வளையல் தேடுறா, கிடைக்கல. தங்க வளையல் தேடினா தங்கம்தான் எல்லாமே. ஆனால் வளையல், தங்கத்தில் வளையல் தேடுறா இவ. அப்போது இவ நாம ரூபங்களை தேடுறா, கிடைக்கல. ஒரு திருடன் வந்தான், டக்குன்னு அங்கே வந்தான். கொலுசு, மோதிரம், புல்லாக்கு, கம்பல் எல்லாம் இதெல்லாம் தங்கம் தான். செயின், மோதிரம் எல்லாம் இதெல்லாம் தங்கம். காலில் கொலுசு, இந்த இதெல்லாம் தங்கத்தில் இருந்தால் எல்லாத்தையும் வாரி வாரி போட்டுடணும். இதுவும் தங்கம் தான், அதுவும் தங்கம் தான், இதுவும் தங்கம் தான், அதுவும் தங்கம் தான் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணால் மொத்தத்தையும் அவனுக்கு தேவைப்படாதது ஒன்று கூட கிடையாது, எல்லாமே தேவைப்படுதுதான். எல்லாம் தங்கம்ன்றேன். இல்லை வழியில் இல்லை, வழியில் இல்லைன்னு போகிறா பாரு அந்த பெண்ணு. அந்த பெண்ணான வழியில் இல்லை, வழியில் இல்லைன்னு போகிறா பாரு. என்ன பெண்ணாக இருப்பா அவோ? தங்கம் தானே முக்கியம். தங்கத்தை வருங்கன்னா நீ வழியிலாம் சேர்த்துக்க, எதை வேணால் சேர்த்துக்க. அந்த மூல வஸ்துவை பார்க்கும்போது எல்லாம் பகவானுடைய ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சிட்ட போது அப்போ எல்லாம் பிடிச்சமானதாக ஆகுமா. அதாவது பாவக்காரில் வெள்ளை கடந்தா அது கூட தித்திப்பாக இருக்குது இல்லையா நாக்கு, அது மாதிரி எல்லாமே தித்திக்குமா அந்த அன்புன்ற கண்ணோட நம்ம பார்க்கும்போது. அப்போ நிறைய புஸ்தகங்கள்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய நீங்கள் கடினமான சாதனைகள்லாம் கடைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லை. அன்புன்னு வந்து அந்த பகவானத்தில் எனக்கு அன்பு வேணும் கிருஷ்ணா, அன்பு வேணும் கிருஷ்ணா, அன்பு வேணும் கிருஷ்ணா, எல்லாத்துலையும் கருணை காட்டக்கூடிய மனப்பான்மை வேணும் கிருஷ்ணா, எல்லாரையும் மன்னிக்கும் தன்மை வேணும் கிருஷ்ணா, எல்லாத்தையுமே திதிக்ஷா பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும் கிருஷ்ணா அப்படின்ட்டு கேட்டு பாருங்களேன். பகவான் தாராளமாக கொடுப்பான். அதைத்தான் முதல் கொடுப்பான். நீங்கள் ஏதாவது வேலை வேணும், நிறைய பணம் வேணும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கூட லேட் பண்ணிவிடுவான். ஆனால் நீங்கள் நல்ல விஷயங்களை கேட்குறீங்க பற்றியா, அதுக்கு முதல் பகவான் இடம் கொடுப்பான். முதல் அதுதான் கிராண்டட், பர்மிஷன் கிராண்டட். ஆமாம், முதல் நமக்கு அதுதான் முதல் சலுகையாக கொடுப்பான். பகவத் விஷயத்துக்கு ஹேதுவான இருக்கக்கூடிய பக்தியோ அன்போ உடனே கொடுப்பான். பகவான் அடையத்துக்கான சாதனை முறையாகிய பாகவதத்தில் பக்தி எல்லாத்தையும் கொடுப்பான். நம்ம அதெல்லாம் கேட்குறதில்ல. பக்தி ஞான விராகாப்தோ விவேகோ வர்த்ததே மகான்னு மாயா மோக நிராசஸ்ய வைஷ்ணவிஹி கிரியதே கதம், இதை தான் கேட்கணும். ஆனால் நம்ம அதெல்லாம் கேட்கணும். கண்டிப்பாக கேட்டால் பகவான் கொடுப்பான். பக்தரிடத்தில் பிரகலாதத்தில் கேட்டுக்கலாம், நாரதத்தில் கேட்கலாம். அவங்களாம் இப்போ ஜீவனோடு வாழ்ந்துன்னு இருக்காங்க. அப்போ பாருங்கள், கலியுகத்தில் பிரகலாத ஸ்தாலதாரி, தரள கதிதையோ காம்சியதாரி, உத்தவ காம்சியதாரி. அப்போ அர்ஜுனன் வந்து ஆலாபனம் பண்ணக்கூடியவனாக இருந்தாலும், மிருதங்கம் வாசிக்கக்கூடியவனாக இந்திரன். இப்போ இவங்களாம் வந்து இந்த கலியுகத்தில் இந்த மேளா நடத்துகிறாங்களாம். எங்கள் சுகர் கதை சொல்கிற இடத்துல, சனத்குமார் நாரது கதை சொல்கிற இடத்துல வந்துட்டாங்களாம் இவங்களாம். அப்போ பிரகலாதெல்லாம் தாளம் போடுறாராம், உத்தவர் ஜால்ரா போடுறாராம். இதெல்லாம் நடந்தது. அர்ஜுனன் ஆலாபனம் பண்ணுறானா, பாட்டு ஆலாபனம் பண்ணுறானா. பாவ பக்தாக, அந்த பாவத்தோடு இவர் நர்த்தனம் மாறுறாராம் சுகாச்சாரியார். அப்போ சனத்குமாரர் வந்து அது கதையை அழகாக பாடுறாரு. இதெல்லாம் நடக்குது. அந்த மேலால் பகவான் பிரத்யட்சமாயிடுறான். இப்படிப்பட்ட பக்தர்கள் இருக்கும்போது பகவான் வராமல் எப்படி இருப்பான்? பாகவத மகாத்மியத்தில் வருது. கலியுகத்தில் நடந்த விஷயம். அப்போ இவங்களாம் திரேதாயுக வாசிகள், கிருதயுக வாசிகள்னு சொல்ல முடியாது. எப்பவும் இருக்கிறாங்களே இவங்களாம் ஜீவன் முக்தர்கள் ஆச்சு. இவரெல்லாம் எங்கெங்கே தோணுமோ உண்மையான பக்தர்கள் இடத்துல இவரெல்லாம் தோன்றி விடுகிறார்கள். தோன்றி இப்படி அனுகிரகம் பண்ணுறான். அப்போ அவர்களிடத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இது மாதிரி எனக்கு பக்தி உங்களுக்கு இருந்தது, உங்களுக்கு கிடைச்ச மாதிரி பக்தி, அன்பு உள்ளம், எல்லா இடத்துலையும் நேசிக்கிற மனப்பான்மை, அதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பகவானிடத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா, அந்த பக்தர்களிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டா பகவானுடைய ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. அதனால் ஈஸியாக இருக்குதுங்க பக்தி. அந்த சுவைன்னு ஒன்று உண்மையான பக்தி பண்ணுறவங்களுக்கு நீடிச்சிருப்பாங்க பக்தியில். பாகவதம் என்றைக்கும் இப்போ தொடர்ந்து பாகவதம் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கேருந்து இந்த பகவத் கிருபை இருந்ததுனால பகவானே குருவாக இருக்கட்டுங்க. அப்போ தான் இந்த அன்பு சம்பாதிக்கணும். முக்கியமாக சாரமான விஷயத்தை என்ன செய்யணுமோ அதை பகவான் நமக்கு சொல்லிக் கொடுப்பான். சாஸ்திரங்களும் நம்மளுக்கு தெரிய வைப்பான். சாஸ்திரனுடைய சாரத்தையும் பகவான் தெரிய வைப்பான். அந்த சாரத்தை படிச்சுட்டோம்னா நம்ம ஸ்திரமாக பக்தியில் நிலைச்சிருக்க முடியும். சாதனை பண்ணால் சோதனை நிச்சயம், சாதனை பண்ணால் சோதனை நிச்சயம். அப்போ நடுவில் தடங்கள் வந்தாலும் வந்துடும். அது கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்பட்டுடும். அது அந்த சாதனை கை வந்தவங்களுக்கு தாராளமாக செய்யலாம் சாதனையை. ஆனால் சாரம் என்னென்னா அன்பு காட்டுறது தான். அன்பில் நீ தவற விட்டுட்டு சாதனைகள் மட்டும் பண்ணால் என்னது இது?
அவள் பண்ணா. சாம்பலில் ஹோமம் பண்ணுறது மாதிரி, கலர் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல் சவத்துக்கு பண்ண அலங்காரங்கள் போல் அவைகளெல்லாம் வியர்த்தமானது, வீணானது, ஒன்றத்துக்கும் உதவாது. அசுரர்கள் பண்ணுற பூஜை போல், புண்ணியம் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய பூஜை போல் பலனற்றதாக போய்விடும். வெறும் சாதனையை மட்டும் செய்துவிட்டு அன்பில்லாத இருதயத்தில் ஈவிரக்கம் இல்லாமல் எல்லாரிடத்துலையும் பாகுபாடு பார்த்து கொண்டு பேதங்களை நமக்கு மனசுக்குள்ளே இருந்துன்னு சொன்னால் பகவான் நம்ம கடைசி வரைக்கும் அடையவே முடியாது. எந்த பேதம் அபேத நிலையில், அச்சிந்தியமான அந்த நிலையில், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவனாகி அந்த பகவான் அபேத நிலையில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் பகவானே நாம் அடைய முடியும். ஜாதி மதம் எல்லாம் பேதத்துக்கு அப்பாற்பட்டது. பக்தர்கள் எல்லாம் பிராமணர்கள் தான், பக்தர்கள்லாம் வைஷ்ணவர்கள் தான், எல்லாரும் விஷ்ணு பக்தர்கள் எல்லாமே வைஷ்ணவர்கள் தான், எல்லாமே பாகவதர்கள் தான் அப்படின்ற மனப்பான்மையோடு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா எல்லாமே நல்லவர்களாகவே இருப்பாங்க இல்லையா? அதனால் நம்ம பாகவதம் படிக்கும்போது சாரமான விஷயம் என்னவோ, ஒரு கதை படிச்சுன்னா அந்த கதையினுடைய சாரம் என்ன, இதில் நமக்கு என்ன சொல்ல வருது, அது எடுத்துக்கும் போதும். அதுதான் முக்கியம். நம்ம எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் கடைப்பிடிக்க முடியாது. இப்போது 80,000 ஸ்லோகம் ஸ்காந்த புராணம், அதில் விஷ்ணு சம்ஹிதை கொஞ்சம் இருக்குது, அது ஒரு 10,000 ஸ்லோகமோ என்னமோ வருது, அது 20,000 ஸ்லோகமோ என்னமோ வருது. அது விஷ்ணு சம்ஹிதை தனியாக இருக்குது, அது நிறைய வருது. அப்போது அதெல்லாம் பத்ம புராணம் தான் 50,000 ஸ்லோகம். இவ்வளவு படித்து நீ கடைப்பிடிக்க முடியுமா? பாகவதத்திலே 18,000 ஸ்லோகம், அவ்வளோ ஒரு ஸ்லோகத்துக்கு நீ கமெண்ட்ஸ்லாம் படித்து எல்லாம் பண்ணி அதெல்லாம் கடைப்பிடிக்க உன்னால் முடியுமா? சாரம் என்ன? சாரதமம் என்ன? சாரதரம் என்ன? சாரதமம் என்ன? சாரதமம் தான் ரொம்ப வசதி. அதை பிடிச்சிக்கங்க. நாம மட்டும் போதாது. உண்மையான அன்பு, பக்தி, கருணை, பொறுமை, மன்னிக்கும் தன்மை, இதெல்லாம் தான் மெயினானது. தாராள மனப்பான்மை, எல்லாருக்கும் தானம் பண்ணுறது, எல்லாருக்கும் உதவி செய்கிறதில்ல, சுகிருத்து, மித்திரபாவனை, எல்லோரும் நட்பாக தனக்கு சமமாக எல்லோரையும் நடத்துறது அப்படின்ற மனப்பான்மை இல்லைன்னு சொன்னால் எப்படி நம்ம பக்தியில் முன்னேற போகிறோம்? எங்கே போனாலும் நீங்கள் எந்த மதத்தில் வேணால் போங்க, இதுதான் பேஸ்மெண்ட்டு. இந்த கடைக்கால் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் நீங்கள் பில்டிங்கை மேலே பக்தியில் வளர்ந்து கொண்டே போக முடியும். பில்டிங்கை மேலே நிறைய பில்டிங் கட்டினே இருக்கலாம். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் பில்டிங் ஆட்டை குத்துரும். நீங்கள் எவ்வளோ தான் சடங்கு சம்பிரதாயம் கடைப்பிடிங்களேன், எவ்வளோ தான் ஆச்சாரங்களை கடைப்பிடிங்களேன், எவ்வளோ தான் கட்டுப்பாடுங்கள்லாம் கடைப்பிடிங்களேன், நடக்கவே நடக்காது. பகவானை ஏமாற்ற முடியாது. ஆனால் எதுவுமே கடைப்பிடிக்கல ஒருத்தன், ஆனால் பகவானை நினச்சி கிருஷ்ணா அன்னைக்கு பார்த்த சாரதி அர்ஜுனுக்கு போய் நீ தேர் ஓட்டினியா கிருஷ்ணா, ஹோய் நீ எந்த வாக்கில் வேதம் பரிமளிச்சதோ அந்த வாக்கில் ஹோய்னு நீ குதிரை ஓட்டினியா கிருஷ்ணா, நீ உனக்கு தலையெழுத்தா கிருஷ்ணா, நீ குதிரை ஓட்டணும்னு தலையெழுத்தா கிருஷ்ணா, உனக்கு சாரத்தியம் பண்ணுறதுக்கு தாரகன் இருக்கான், நீ எப்படியாப்பட்ட யாதவன், இந்த உலகத்தில் வாழும்போதே நீ உலகத்திலாம் ஜெயிச்ச யாதவர்கள், அப்படியேப்பட்டவர்களுக்கு உக்கரசேனரையே சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தவன் நீ வயசான காலத்தில். ஆனால் எல்லா ராஜகாரியத்தையும் நீ தான் நடத்தின. ஜராசந்தனை வதம் பண்ணுறதுலேருந்து காளையவனை வதம் பண்ணுறது எல்லாத்தையும் நீ தான் செய்த. ஆனால் உக்கரசேனர் சும்மா ஒரு ராஜாவாக உட்கார்ந்துருந்தாரே தவிர, ஆனால் எல்லாத்தையும் நீ தான் பண்ண. ஆனால் ராஜ்யத்தை நடத்துனது நீ தான், அவருக்கு பேரனாக இருந்து. அப்படிலாம் நீ பண்ணிய கிருஷ்ணா, அப்படியேப்பட்ட உனக்கு தலையெழுத்தா அர்ஜுனுக்கு சாரத்தியம் பண்ணணுன்னு. அப்படியேப்பட்டலாம் பீஷ்மாச்சாரிய அம்புகளால் அடிப்படுறதுக்கு உனக்கு தலையெழுத்தா, ரத்த காயம் ரணகாயமாக நீ யுத்த காலத்தில் உனக்கு என்ன லாபம் கிருஷ்ணா? உனக்கு என்ன ராஜ்யத்தில் பாதி கொடுக்க போகிறாங்களா? உன்னை ராஜ்யத்தில் பாதி கொடுக்க போகிறாங்கன்னா பண்ண போகிறாங்க. உன்னுடைய அன்பு தான் அவரிடத்துல உள்ள நீ அன்புனால, அவர்கள் உன்னிடத்தில் வச்ச அன்புனால அல்லவா நீ அவர்களுக்கு சாரத்தியம் பண்ண கூட நீ துணிஞ்சிட்ட. தூது சென்றவனாக இருந்த, வேலைக்காரனாக இட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு ஏவலாளியாக இருந்த அப்படின்னு நினச்சி பாருங்கள். பாண்டவர்களுக்கு பண்ணக்கூடிய பகவான் உதவி, அவன் பாதி ராஜ்யம் கொடுப்பாங்கன்னோ இல்லை செல்வங்களை கொடுப்பாங்கன்னோ பணத்தை கொடுப்பாங்கன்னோ பகவான் எதிர்பார்த்து செய்தான். கூலிக்காக வேலை செய்தான், டிரைவராக இருந்தான் இல்லையே, அன்புக்காக கட்டுப்பட்டு இருந்தான். அந்த தர்மபுத்திரர் காலில் விழுந்து கந்தான் பகவான். எதுக்கான? அன்புக்காக. அந்த தர்மபுத்திரத்தில் தர்மம் இருந்தது, தூய மனது இருந்தது. என் தம்பிகள் துரியோதனோடு சேர்த்தா நான் 105 பேர்ரா அப்படின்ட்டு பீமனிடத்தில் சொல்கிறாரு. நம்ம எல்லாம் சேர்ந்தா 105 பேர்ரா, நம்மளுக்குள்ளே என்னடா பிரிவினை? அண்ணன் தம்பிடா, அவன் ஏதோ தெரியாமல் செய்கிறான், அவன் தான் கெட்டவனா, நம்ம கெட்டவனா இருக்கணுமா? நம்ம நல்லவனாக இருப்போமே.
ஒருத்தன் கெட்டவனாக இருக்கணும்னா உடனே பழி நாமளும் அப்படி தான் இருக்கணுமா? அப்போ அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? சுக்ரீவா உனக்கும் வாலிக்கும் வித்தியாசம் தெரியல, அதனால தான் அவனை அடிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு பகவான் சொல்லிவிடுவான். அது மாதிரி சொல்லிவிடுவான் டக்குன்னு. அதனால் நாமும் கோவப்பட்டு நாமளும் சபிக்கிறோம், அவங்க அழிஞ்சு போகணும், நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சபிக்கிறோன்னா அப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? அவங்க நம்ம சபித்தாலும் அழிஞ்சு போனால் நீ நல்லா இருப்பா, நீ சௌக்கியமாக இருப்பா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு பேசணும், அப்படின்னு நம்ம வாழ்த்திட்டு வரணும். அப்போ அந்த வாழ்த்துக்கள் அதுக்கு தகுதியானவர்களாக இருந்தால் அவங்களுக்கு போய் சேரும். அது தகுதி இல்லாதன்னா அந்த வாழ்த்துக்கள் உனக்கே வந்து சேரும். கண்ணாடியில் அலங்காரம் பண்ணால் பிரதிபிம்பத்துக்கு தன்னாலே அலங்காரம் பெறுவது போல் அது மாதிரி நீ மற்றவங்களுக்கு நீ செய்கிறது உனக்கே வந்து சேரும் 10 மடங்காக. அதனால் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறதா நல்லது. நகி கல்யாண கிருத் கச்சதி துர்கதியும் தாது கச்சதி, நகி கல்யாண கிருத் துர்கதியும் தாது கச்சதி. நல்லது செய்தவன் துர்கதி அடைய மாட்டான், கெட்டு போக மாட்டான் அப்படின்றது சாஸ்திர சம்மதமானது. பகவான் சொல்கிறார், நான் சொல்லலை. நமே பக்த பிரணஷ்யதி, நீ நல்லது சரி கிடைச்சது ஆமத்து என் பக்தனுக்கு வீழ்ச்சி கிடையாதுப்பா, என் பக்தன் எப்பவும் சௌக்கியமாக தான் இருப்பான். இதெல்லாம் பகவத்கீதையில் இப்போ எல்லாம் சொல்கிறது ஸ்லோகமாக எல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு தான் சொல்கிறேன். என் இஷ்டமாக நான் சொன்னது கிடையாது, எல்லாம் சாஸ்திரம்தான். சாஸ்திர பிரமாணம் இல்லாமல் நம்ம பேச மாட்டோம். ஆனால் சாரமானதை புரிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு பக்தர் வாழ்க்கையிலையும் அந்த சாரமான விஷயத்தை தான் பகவான் கடைப்பிடிக்கிறான். இல்லாட்டி ருக்மணிக்கு கிருஷ்ணனை புரண்டு அந்த கட்டலில் பாத சேவை செய்வானா பகவான்? எனக்காக நடந்து வந்திருக்கானே, எனக்காக அந்த குசலை வரக்கூடாதா? நடந்து வரக்கூடாதே, நான் தான் அவனை தேடி போனோம். அவன் பட்னி பசியமாக இருக்கு, இவ்வளோ நாள் நான் விட்டுட்டேனே, அதுவே என் தப்பு அப்படின்னு பகவான் நினைக்கிறானா, குறையாக நினைக்கிறானா. அப்போ போகும்போது இன்னும் கொடுக்காம அனுப்பிச்சா கூட கிருபாலுன்றானே, அவன் வாயில் கிருபாலுன்னு வருதப்பா. ஒன்று கொடுக்குறவனை இந்த உலகம் கொண்டாடும், கொடுக்காது என்ன போய் அந்த குசலம் கொண்டாடின்னு போகிறானே, அவனுக்கு நான் என்ன கொடுக்கக்கூடாது? என்னையே கொடுத்தாலும் தகுமல் அல்லவா? அப்படிப்பட்டவன் அல்லவா அந்த குசேலன். அப்போது பகவான் கொஞ்சம் கொடுத்துட்டா கூட எனக்கு அகங்காரம் வந்துடும், கிருஷ்ணனை மறந்துடுவேன் என்று தான் பகவான் கொடுக்கல. எவ்வளோ பெரிய கிருபாலும் இல்லை என் பிரபு எவ்வளோ பெரிய கிருபாலும் இல்லை அப்படின்னு நினச்சி உருகிண்டு அந்த கூட அந்த பிராமணத்தில் சொல்லிட்டு வராராம் குசேலர். இங்கே பார்த்தா பகவானாக கொடுக்காம விட்டுருவான், எல்லாம் இல்லாமல் கொடுப்பான். எதுலேயுமே பகவான் ஒரு ட்ரிக்ஸ், ஒரு சஸ்பென்ஸ் வைப்பான். அதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு. ருக்மணியை சேர்ந்து விட்டு பிரணய கழகத்தில் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, அது மாதிரி அவனுக்கு ஒரு ராதி அழவிட்டுட்டு சமாதானப்படுத்துகிற மாதிரி, இதெல்லாம் அவனுக்கு ஒரு சந்தோஷம் பகவானுக்கு. இது மாதிரி பக்தரில் கூட அது மாதிரி சொல்லாமல் கொடுத்துருவான், கொடுத்துட்டு போல பண்ணிடுவான் பகவான். இதெல்லாம் செய்வான். அது மாதிரி எல்லாம் பாண்டவர்களுக்கு அப்படியேப்பட்ட இந்திரபிரஸ்தத்தை, காண்டவனை முள்ளுக்காடாக இருக்கிற அவங்களுக்கு இந்திரபிரஸ்தத்தை நியமித்து கொடுத்தானே, பகவானுடைய கிருபை இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ கிருபை பண்ணான்றது அர்ஜுனனுடைய புலம்புல வருது பாருங்கள். பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்திலே வருது பாருங்கள். அர்ஜுனன் புலம்புல எவ்வளோ சொல்கிற மாதிரி எவ்வளோ கிருபை பண்ணியிருக்கான் நமக்கு. அவ்வளோ ராஜாக்களை 4 திசைகளிலும் போய் எல்லா ராஜாக்களும் 56 தேசத்து ராஜாக்களை ஜெயிச்சு வந்தோன்னா முடியுமா? பகவானுடைய கிருபை அல்லவா ஜெயிக்கும்படி செய்யப்பட்டது. யாருக்கு பகவான் அந்த சக்தி ஆவேசம் பண்ணுறானோ, சக்தி அளிக்கின்றானோ, அவர்களால் அல்லவா உலகத்தையே ஜெயிக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனெல்லாம் சொல்கிறான் இல்லையா? அதெல்லாம் அவனுடைய அன்பு, கிருஷ்ணனுடைய அன்பை நினச்சி பாருங்கள். நம்ம மேலே எவ்வளோ அன்பு செலுத்தினானோ அதில் நம்ம ஒரு கடுகளவு கூட நம்ம திருப்பி அந்த அன்பு செலுத்துறது கிடையாதுங்க. நீங்கள் வாழைப்பழம் வைக்கிறீங்க, பகவானுக்கு படையல் படைக்கிறீங்க, எல்லாம் கரெக்டு. பகவானுக்கு பிரசாதம் படைக்கிறீங்க, எல்லாம் ஓகே. அதெல்லாம் எந்த மூலைக்கு? உங்களுக்கு அம்மா அப்பா கொடுத்துக்கிறான், உங்களுக்கு வசதி கொடுத்துறான், வீடு கொடுத்துறான், வாசல் கொடுத்துறான், மனைவி குழந்தைகள் எல்லாரையும் கொடுத்துறான், அவங்களுக்கு தேவையான வசதி கொடுத்துறான், உங்களுக்கு தேவையான வசதி கூட. இவ்வளவும் கிருஷ்ணன் அனுக்கிரகம் இல்லாமல் எப்படி கிடைக்கும்? அப்போ அவன் பண்ணது எக்கச்சக்கமானது, ஒவ்வொரு பிறவிலும் கொடுத்துறான். நீங்கள் பண்ணது கொஞ்சோண்டு தான், கடுகளவு தான். நம்ம சிம்பிளாக ஒரு படையல் மட்டும் படைச்சிட்டு போயிடலாம், அவ்வளோதான். அது அன்பா? அப்போ நம்மையே நாம் அந்த கிருஷ்ணனுக்கு சேவைக்கு, அவனுடைய சேவைக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறத தவிர வேறு என்னங்க செய்ய முடியும்? அதுதாங்க பகவான் செய்ததுக்கு கொஞ்சமாவது ஈடுகட்டினதாகும். அதோட ஆகாது. இருந்தாலும் நம்மை அர்ப்பணம் பண்ணதை தவிர, பலி சக்கரவர்த்தி தன்னையே அர்ப்பணம் பண்ணது போல் நாம் பகவானுக்காக நம்மை அர்ப்பணம் பண்ணணும். பகவத் சேவைக்கே தன்னை அர்ப்பணம் பண்ணணும்.
அவனுக்கு பிரியமான விஷயங்களை என்னவோ அது பக்தி யோகத்தில் 12வது யோகத்தில் சொல்லியிருக்காரு. அதன்படி கடைப்பிடிச்சா எனக்கு மேப்பிரியா எனக்கு பிரியமானவன் அதீவ மேப்பிரியகான் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறார், எத்தனையும் கடைப்பிடிக்கிற அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் எனக்கு அதிகமான பிரியம் கொண்டவன், பகவானுக்கு பிரியத்துக்கு உகந்தவனாக, அந்த அன்பு காட்டுற துவேஷம் இல்லாதவனாக, சமமான பிரியமுடையவனாக அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லையா பகவத்கீதையில். ஒன்றா படிக்கலாம். சரி, இன்னொரு பதிவில் நம்ம படிக்கலாம். அப்போது யார் பிரியமானவன்னா அதில் பாருங்கள், சுக துக்கம் குளிர் வெப்பம் இதெல்லாம் சமனாக கருதுறவன் எனக்கு பிரியமானவன். அதே சமயத்தில் எல்லாத்தையுமே சகித்து கொள்ளுபவன், பொறுத்து கொள்பவன், மன்னிக்கிற குணமுடையவன், எல்லாத்துலேயும் பிரியத்தை காட்டுபவன், மித்திரபாவனை எல்லாரையும் நட்பென்ற கண்ணத்தோடு எல்லாரையும் அரவணைப்பவன், இவங்களாம் எனக்கு பிரியமானவர்கள் என்று பகவான் சொல்கிறான் கீதையில் 12வது அத்தியாயத்தில். ஒரு பக்தன் எப்படி இருக்கணுன்றது தானே பக்தி யோகத்தில் சொல்ல முடியும். பக்தி யோகத்தில் தானே பக்தன் எப்படி இருக்கணும்னு சொல்ல முடியும். அந்த அத்தியாயத்தில் அழகாக சொல்கிறார் பகவான். இதெல்லாம் படிக்கணுங்க, படித்து சாரத்தை புரிஞ்சுக்கணும். அந்த அன்புன்ற கண்ணோட்டத்தோடவே நீங்கள் பார்த்துங்க. இந்த சாஸ்திரம்லாம் எல்லாமே இனிக்கும் உங்களுக்கு. எதுவுமே தெவிட்டாது. பாகவதமும் தெவிட்டாது, பகவத்கீதையும் தெவிட்டாது, ராமாயணமும் தெவிட்டாது. எவ்வளோ அன்பு பாருங்கள். சீதையை நீ வர வேணாம், காட்டில் வந்து கல் முள்ளு குத்தம் அப்படின்ட்டு அவ்வளோ தன் வசதிக்காக பகவான் பார்ப்பாரா? அவள் எப்படியாப்பட்ட அழகான மனைவி கிடைச்சிருக்கா, அவளை கூட அழைச்சி போனால் ஏதோ ஒரு ஆறுதலுக்காவது, ஏதோ கஷ்டத்தை ஏதாவது சொல்லிக்கிறதுக்காவது மனைவி வேணும் இல்லையா? அதுக்காகவாது ஏதாவது உதவி செய்யறதுக்காவது, ஏதோ சமையல் செய்யறதுக்காவது மனைவி வேணும் இல்லையா? கை கால் பிடிச்சி வர்றதுக்காவது மனைவி வேணுன்றதுக்காக அந்த காலத்தில் சொல்கிறேன். அதுக்காகவாது அழைச்சும் போகலாம் இல்லையா? தன் சுயநலத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல், சீதே நீ வந்து அங்கே காட்டில் கஷ்டப்படுவியே, எப்படி இருப்ப நீ? அங்கே வந்து இப்போ நீ ராஜ சௌக்கியத்தோடு வாழ்ந்தவளாச்சே, நீ பிறந்த விடும் ராஜா வீட்டில் பிறந்த, புகுந்த விடும் ராஜா வீட்டில் பிறந்த, சக்கரவர்த்தி வீட்டில் புகுந்திருக்க, அப்படியேப்பட்ட சௌக்கியத்தை வாழ்ந்தவன் நீ காட்டினுடைய கஷ்டங்களை எப்படி சகித்து கொள்வாய்? அதனால் நீ வர வேணாம், நீ இங்கேயே இரு அப்படின்னு 5 அத்தியாயம் ராமர் சொல்கிறார். ஆனால் சீதை விடுறதா இல்லை. உங்கள் கஷ்டத்தில் நானும், சுகத்தில் மட்டும் உங்களிடத்தில் பங்கு கொண்டேனே, துக்கத்தில் மட்டும் நான் பங்கு கொள்ளக்கூடாது. அவளுடைய அன்பு பாருங்கள் எப்படி இருக்குது, பகவானத்தில் காட்டக்கூடிய அன்பு. நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அப்போ நாங்கள் ஏன் கஷ்டப்படக்கூடாது? உங்களுக்கு முன்னாடி நான் அந்த முள் கல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு என்னுடைய புடவை தலைப்பை வந்து வழியேறம் போட்டு விட்டு உங்களுக்கு அந்த முள்ளுகள் குத்தாமல் நான் உங்களுக்கு வழி நடுக்க நான் உங்களுக்கு பாய் விரிப்பேன். பாய் வைக்கிறது அந்த துணியை போட்டு நான் உங்களை வரவேற்பேன் அப்படின்னு சொல்கிறா சீதம்மா. எல்லாம் அதனால் ஈஸி. பக்தின்றது ரொம்ப சுலபம். பக்தியோ சுலபோ பகவான். மற்றதெல்லாம் கடினமான பாதை. இதில் கூட கடினத்தை உள்ளே புகுத்திட்டா, நிறைய கட்டுப்பாடுகளும் உள்ளே புகுத்திட்டு எதையும் கடைப்பிடிக்க முடியாமல் பிராணாயாமம் பண்ணு, அஷ்டாங்க யோகம் பண்ணி, யமனியமத்தை கடைப்பிடிக்கணும், இது பண்ணால் அப்படின்னா சுத்தபத்தமாக ஓவர் சுத்தபத்தமாக இருக்கணுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், காலை கடை முடிச்சுட்டு குளிச்சிடணும், அப்புறமா இது பண்ண நெத்திக்கு இட்டுக்கணும்ன்றது சாதாரண விஷயம். இன்னும் இதுக்கு மேலே சுத்தபத்தம்லாம் ரொம்ப நிறைய ஆச்சாரம் இருக்குது. அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் பிடிச்சின்னு போனால் அன்பை கோட்டை விட்டுரும். பகவானத்தில் உண்மையான செலுத்தக்கூடிய அன்பை கோட்டை விட்டு விடுவோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பணக்காரன் ஏழையை பார்த்து ஆலிங்கனம் பண்ணி நீ என் தம்பிடா அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். அதை பண்ணி பாருங்களேன். கஷ்டப்பட்டுறான், ஒருத்தன் பசியோடு வதைக்கிறான், அவனுக்கு ஒரு பிருந்தி பொட்டலம் ஒன்று வாங்கிப்போய் கொடுத்தா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். இப்படிலாம் சந்தோஷப்படுத்தி பார்க்கலாமே. ஏழைப்பட்டவன் ஒருத்தன் காசுக்கு கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா அவனுக்கு அன்றைக்கி பொழுது போவோம் இல்லையா, சந்தோஷப்படுவான் இல்லையா? நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆடம்பர சேவைக்கு பண்ண போகிறோம். அத்தியாவசிய தேவை தான் நம்மளுக்கு இருக்குல்ல, அதுக்கு அதிகமாக பகவான் கொடுத்துருக்கானே, கொடுத்ததே அதிகம்தான் நமக்கு. அப்போ பகவான்களுக்கு என்ன எதிர்பார்க்க போகிறோம்? மேலும் மேலும் கொடுக்கணுன்ற புத்தியை மட்டும் எனக்கு கொடுத்ததே கிருஷ்ணா. எல்லாருக்கும் உதவணுன்ற மனப்பான்மை எனக்கு கொடு கிருஷ்ணா. எல்லாரையும் மன்னிக்கணுன்ற மனப்பான்மை, யாரையும் விரோதியாக பார்க்காம எல்லாரையும் என்னுடைய தம்பி தங்கைகளாக, என்னுடைய உறவினர்களாக பார்க்கக்கூடிய மனப்பான்மையை கொடு கிருஷ்ணா அப்படின்னு கேட்டுட்டோம்னா, பகவானே குருவாக இருந்தால் தானே இது மாதிரி சிந்தனைகள்லாம் நமக்கு உண்டாகும்.
இல்லைனா ஏதோ ஒரு கட்டுப்பாடு விதிகளை ஏதோ ஒரு சாஸ்திர சடங்குகளை கடைபிடிச்சுட்டு அந்த கர்ம காண்டங்களில் தான் இந்த சாஸ்திர சடங்குகள் நிறைய இருக்குது. ஆமாம், இந்த வேதத்தில் சொல்லக்கூடிய கர்ம சடங்குகள் இருக்குது, அந்த கர்ம காண்டங்களில் தான் நிறைய இருக்குது. அதில் போய் மாட்டிக்கின்னு தான் ஒருத்தன் வெளியே வர முடியல. எல்லாம் போய் அதில் மயங்கி அதில் மோகிக்கிறார்கள். ஆமாம், ஞான விஷயத்துக்கு வரவே மாட்டாங்க, பக்தி விஷயத்துக்கு வரவே மாட்டாங்க. இந்த கர்மாக்களை பிடிச்சி தொங்கின்னு இருக்காங்க. ஆமாம், அந்த கர்மாக்களை பிடிச்சி அழுதுன்னு இருக்காங்க. அந்த சடங்குகளில் பிடிச்சி அழுதுன்னு இருக்கிறதால தான் யக்ஞபத்னி உபாக்கியானத்தில் பிராமணர்கள்லாம் அந்த பத்னிகள்லாம் கிருஷ்ணனை தரிசனம் பண்ண வந்தாங்க. ஆனால் அந்த பிராமணர்கள்லாம் ஒருத்தம் கூட வரல. ஏன் அந்த பிராமணர்கள் வரல? அவர்கள் ஜாதியினால் பிறப்பால் பிராமணர்களை தவிர உண்மையான பிராமணர்களாக இருந்தால் கிருஷ்ணனை தரிசனம் பண்ண வந்திருப்பாங்க. அந்த யக்ஞபத்னி உபாக்கியானத்தில் பார்த்தா பத்னிகள்லாம் சாப்பாடு பகவான் பசியோடு வந்து கேட்குறான். அந்த கோபாலர் மூலமாக ஐய மாடு மேய்க்கிற பசங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பேசக்கூட பேசலாம், ஒரு வார்த்தை கூட பேசலையாம். பேசினா ஆச்சாரம் குறைஞ்சிடுன்ட்டு. ஏன்னா அவர்கள்லாம் சேரி பசங்க, இடைச்சேரி பசங்கன்ட்டு பேசலையா அந்த பிராமணர்கள். கடைசியில் அந்த அவர்கள் வந்து தறி கொம்பு மேலே கீழே வந்து வணங்கி எவ்வளோ தர்மத்தை கூட சேர்த்து சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் கொடுக்கலாமே சாப்பாடு அப்படின்னு. அவங்க கொடுக்குறோன்னு சொல்லியும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியும் கம்முன்னு இருந்துட்டாங்களாம். அப்போ எவ்வளோ மௌட்டியம் பாருங்கள். அந்த மௌட்டியத்தை பகவான் போகிறான் பாருங்கள். அடுத்தது பத்னிசாலிக்கு அனுப்புகிறான். பத்னிசாலிக்கு வந்து நான் வந்தேன்னு சொல்லுங்கள், என்ன கிருஷ்ணன் வந்திருக்கான் பசியோடு இருக்கான்னு. உடனே எல்லாம் சாப்பாடு அள்ளி போட்டுக்கணும், 4 வித பதார்த்தங்களோட அறுசவை உணவோடு அப்படி ஓடியாந்தாங்களாம். ஆமாம், சமுத்திரத்தை தேடி வெள்ளம் ஓடி வர மாதிரி ஓடி வந்தாங்களாம். ஓடி வந்த கிருஷ்ணனுக்கு அவ்வளோ அன்பு பிரேம, கிருஷ்ணா உனக்கு பசியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாயில் ஊட்டுறாங்க. எல்லோரும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டான் பகவான். அப்போ சொல்கிறார், உங்கள் கணவன்மார்கள்லாம் வந்து நீங்கள் இல்லாமல் யாகத்தை பூர்த்தி பண்ண முடியாது, நீங்கள் போய் யாகம். அவரெல்லாம் சொர்க்கலோகத்தை அடையணுமா, அவங்க போய் சோமரசம் ரம்ப மேனக்கு டான்ஸ் போய் பார்க்கணுமா, அதுக்காக அந்த பிராமணர்கள் யாகம் பண்ணுறாங்க. ஐயோ கடவுளே, இது மாதிரி அற்ப சுகத்துக்காக அவர்கள்லாம் சடங்கு சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறாங்க. இது மாதிரிலாம் அதான் சொல்கிறேன், பலனை எதிர்பார்க்கக்கூடிய புத்தி தான் வரும். இது மாதிரி சடங்குகளை கடைப்பிடிக்கிறாங்க. அன்பில்லாத ஹிருதயத்தில் வேறு என்ன வரும்? பசின்னு வந்தால் கிருஷ்ணன் தான் வரணுமா? சாதாரண இடைச்சேரியாக இருந்தாலும் மனுஷன் ஜீவன் மாத்திரத்தில் பசின்னு வந்து நின்னா ஒரு நாய் கூட நம்ம சாப்பாடு போடுவோம். நம்ம பார்த்தோம்னா ஒரு பூனை கூட சாப்பாடு போடுறோம், ஒரு காக்கா கூட சாப்பாடு போடுறோம். ஏன்? அது ஒரு ஜீவன் சொல்லுறதால சாப்பாடு போடுறோம். அது காக்கான்னு கத்துச்சுன்னா அது கூட ஒரு சாம்பார் சாதம் போடுறோம், ஒரு தயிர் சாதம் வைக்கிறோம் இல்லையா? ஏன்? அது ஒரு ஜீவன் தானே போடுறோம். அது பிற்றுக்கள்ன்றதெல்லாம் இருக்கட்டும், அது அப்புறப்பட்ட விஷயம். அவன் வந்து ஒரு ஜீவன் பசியில் வதையுதுன்னு சொல்லிட்டு தானே போடுறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது ஒரு இடைச்சல் ஜனங்க மாடு மேய்ச்சல் மொத்தத்தில் வந்துட்டோம், தாகம் எடுக்குது பசி எடுக்குதுன்னு சொன்னால் கம்முன்னு போனால் என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பூஜையில் பகவான் சந்தோஷம் அடைவானா? நீங்கள் பிராமணர்களாகவே இருங்க. அப்படிப்பட்ட யக்ஞபத்னிகளுடைய கணவன்மார்களாகிய பிராமணர்கள் அவர்கள் மௌட்டியமாக கம்முன்னு இருந்தாங்களாம், மௌனமாக இருந்துட்டாங்களாம், ஒரு வார்த்தை கூட பேசலையாம் அந்த இடையர்கள். இருக்கட்டும், நீங்கள் பிராமணர்களாக இருந்தாருன்னா பிறப்பால் பிராமணர்கள், மனசால பிராமணர்கள் இல்லையே, நீங்கள் செயலால் பிராமணர்கள் இல்லையே, குணத்தினால் பிராமணர்கள் இல்லையே. அந்த பிரம்மத்தை பார்க்கக்கூடியவன் தான் பிராமணன். அப்போ எல்லாருக்குள்ளே அந்த பிரம்மம் இருக்குது இல்லையா? பரபிரம்மா பகவான் எல்லா ஹிருதயத்தில் இருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ண, கருணை காட்டிடணும். அதுவும் வந்து கெஞ்சுறாங்க பசின்னு வந்து கேட்கும்போது யாராக இருந்தாலும் சாப்பாடு போடணும். அப்போ அதில் தான் பகவான் சந்தோஷம் அடையணும். எந்த ரூபத்தில் பகவான் வருவான்னு சொல்ல முடியாது, பகவானுடைய பக்தர்கள் வருவான்னு சொல்ல முடியாது. எந்த ரூபத்தில், அந்த ரூபத்தில் இருக்கிறவங்களும் நம்ம உதவி செய்யணும் கண்டிப்பாக. அதனால் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, பசியில் வதைன்னு சொன்னால் நம்ம சாப்பாடு அப்படியே விட்டுட்டு போய் அந்த ஜீவராசிக்கு உதவி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்லாம் நிம்மதியாக. இல்லைன்னா நம்ம மனசில் அதுவே ஓடின்னு இருக்கும், அந்த ஜீவராசி பட்டினி போட்டு நம்ம சாப்பிட்றோமே அப்படின்னு. அது மனசு உறுத்தலை, அது ஒரு மாதிரி உருண்டுனே இருக்கும், மனசில் ஒரு கவலையாகவே இருக்கும். அது எப்படி தான் இந்த கவலைப்படாமல் சாப்பிட்றாங்களே தெரில. மனசு வந்து மற்றவங்கள பட்டினி போட்டு தான் மட்டும் சாப்பிட்றது எப்படி தான் சாப்பிட்றாங்களே தெரில. பார்க்க வச்சு சாப்பிட்றாங்க அதுமாரி. அதெல்லாம் பார்க்கும்போது அருவருப்பாக இருக்குது. சரி, அதனால் ஜீவகாருண்யம் ரொம்ப முக்கியம், கருணைன்றது முக்கியம். அதுதான் பகவான் சந்தோஷம் அடைகிறான். நீ பெரிய பெரிய பூஜைகள்லாம் நிறைய படைகள் போட்டு பெரிய பெரிய பூஜைகள் பெரிய பெரிய படங்களை வச்சு பூஜை பண்ணுறது நிறைய பிரச்சனை. இதை விட 4 பேர் ஏழைப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி பாருங்கள், கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி கொடுத்து பாருங்கள், பகவான் அதில் சந்தோஷம் அடைவான். எல்லாரும் ஒரு குலம் ஒரு இனம்ன்ற பார்க்குற மனப்பான்மை, அந்த கண்ணோட்டத்தோடு எல்லா சகோதர சகோதரிகளாகும். நம்ம உறவினர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே. ஆமாம், எல்லாம் மனு வம்சத்துலேருந்து வந்தவங்க தான் நம்பலாம். அப்புறம் அதனால் மனுஷர்கள் நம்மளுக்கு பேர். அப்புறம் அதனால் எல்லாம் கடவுளினுடைய குழந்தைகள் தான், எல்லாமே பகவானுடைய குழந்தைகள். தேனொழுக பேசுங்க,
அதில் என்ன குறைஞ்சிட்டு போகணும்? அவங்க மனசு குளிரும் இல்லையா அப்படி பேசும்போது? கடூரமாக பேசுனா அவங்களுக்குலாம் எவ்வளோ மனசு புண்படும் இல்லையா? அந்த புண்படுத்தில் அதில் ஒரு சந்தோஷமா? மற்ற மனசை காயப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷம் காணக்கூடியவர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அதுலேயே பகவான் சந்தோஷம் அடைவான். அப்போ உன் மனசை காயப்படுத்துறதுக்கு வேறு யாருன்னா பகவான் ஏற்பாடு பண்ணிட்டுவான் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ எங்கே போய் ஒளிவே? உனக்கு மனசு புண்படுமே. நீ உன்னுடைய பேச்சால் மற்றவங்க மனசை எப்படி புண்படுத்தியிருப்ப? அதை பகவான் பார்க்குறான் இல்லையா? அதனால் யார் மனசையும் புண்படுத்தாமல் பேசுங்க, தேனொழுக பேசுங்க, அன்பாக பேசுங்க, புகழ்ந்து பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. அவர்கள் தவறே செய்தாலும் சரி மன்னிச்சுட்டு பேசுங்க. அதை மனசுலேயே வைக்காதீங்க. அப்படி இதெல்லாம் சொல்லும்போதே எனக்கு ஆசையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சா எப்படி இருக்கும் அப்புறமா கிருஷ்ணன் தூரம் இருக்க மாட்டாங்க. பகவான் உங்கள் ஹிருதயத்துலேருந்தே அப்படியே வெளியே தோன்றி காட்சி கொடுப்பான். துருவனுக்கு காட்சி கொடுத்த மாதிரி. சரி, வெறும் ஜடமான சடங்குகளால் மட்டும் பகவான் பார்த்துட முடியாது. நல்ல ஜீவனுள்ள அன்புனால் மட்டும்தான் பகவானை பார்க்க முடியுன்றதுக்காக சொல்ல வந்தேன். சரி, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா. எல்லா சாஸ்திரத்துடைய நோக்கமே பிரேமை பிரேமை பிரேமை, அன்பு 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 தான். அது ஒன்று மட்டும் நம்ம கண்ணில் அஞ்சனம் தீட்டிக்கிற மாதிரி அந்த அன்புன்ற மைய தீட்டிக்குங்க. அந்த கண்ணோட்டத்தோடு இந்த உலகத்தை பாருங்கள். ஆஹா, அடேங்கப்பா, எல்லாம் பூத்து குலுங்கு போதும் அழகாக இருக்கும். அந்த உலகத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு சுகமாக இருக்கும். 10 திசைகளும் உனக்கு அப்படியே வரவேற்கப்படுவது நீங்கள் பார்ப்பீங்க. அனுகூலமாக இருக்கிறத பார்க்கலாம். அந்த ஆனந்தமே ஆனந்தங்க. மற்றவங்களை துவேஷம் பண்ணும்போது முதல்ல அந்த வெளியை நாம் தான் அனுபவிக்கிறோம். அதுக்கு பிறகு தான் அந்த யாரை துவேஷிக்கிறோமோ அவங்கள நம்ம சாடுகின்றோம். ஆனால் மற்றவங்களை நல்லதுன்னு மனசார நினைக்கும் போது நீங்கள் நல்லது செய்கிறீங்களே இல்லையா, மனசில் நினச்சி பாருங்களேன். உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அதை அனுபவிக்கிறீங்க. இப்போது ஒருத்தர் துவேஷிக்கும் போது மனசில் அந்த எரிச்சல் நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்க. ஆனால் அதே மாதிரி ஒருத்தர்கள் அன்பு செலுத்தணும்னு நினைக்கும் போது இது ஆப்போசிட்டாக நினச்சி பாருங்கள். அப்போது மனசு உங்களுக்கு தான் குளிருது. அந்த கருணை கண்ணோட்டத்தோட பாவம் இறக்கப்படணும். பகவான் அதில் தான் சந்தோஷம் அடையலாம். பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். நம்ம சுயநலத்துக்காக இப்போ ஏற்ற மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அப்படியே இதெல்லாம் கிடைக்குமா, எல்லாம் கிருஷ்ணனாக தோணுமா, எல்லாம் அதான் சொல்கிறேனே, இதுவும் தங்கம் தான், அதுவும் தங்கம் தான், எல்லாமே தங்கம் தான் அப்படின்னு வாரி போட்டுக்கிறான் இல்லையா? வழியில் வேணுன்றவ வழியில் தேடினாலேரா அவளுக்கு கிடைக்கலன்னு அவள் தோண்டு போயிடறான். ஏன்னா அதில் நாமரூபத்தை பார்க்குறதுனால எல்லாம் தங்கன்னு பார்க்கும்போது அது மூல வஸ்துவை பார்க்கறதுனால, மூலம்னா எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபமாக பார்க்குறது. ஆஹா, இதுலேயும் கிருஷ்ணன் இருக்கான், அதுலேயும் கிருஷ்ணன் இருக்கான், எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் பிடிச்சதே தவிர பிடிக்காதது எதுவுமே கிடையாது. நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒருத்தரை விரோதிச்சுக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க, முடியாது. அந்த விரோதத்துக்கான பலனாக உங்களுக்கு சாந்தி இழப்பானது ஏற்படும். யார் மூலமாக? எப்படியாவது ஒரு ஜீவராசி ஃபஸ்ட்டு மனுஷர்கள் சிரேஷ்டமானவர்கள், அதுக்கு கீழே 4 கால் விலங்குகள், அதுக்கப்புறம் பறவை பட்சிகள், அதுபோல் ஊர்வனை பாம்பு, தேல் முதலானவைகள். இவைகள்லாம் ஒன்றுக்கு கீழே ஒன்று. ஆனால் முதல் யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? மனுஷர்கள் தான் மரியாதை கொடுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு மிருகங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் கண்டிப்பாக. ஜீவராசி பறவைகளுக்கும் நம்ம சாப்பாடு போடுறோம். காக்கை முதலானவங்களாம், குருவிகளுக்கு காக்கைகள்லாம் சாப்பாடு போடுறோம் இல்லையா? அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் முதல் யாரத்தில் அதிகமாக பழகிறோம்னா மனுஷத்தில் நம்ம அதிகமாக பழகிறோம். அவர்கள் தான் மேன்மையானவர்கள். அப்போ அவர்களிடத்தில் காட்டக்கூடிய பிரேமையானது உண்மையானதாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு ஆத்மாவுக்கு கூட நீங்கள், ஒரு மனுஷனுக்கு கூட நீங்கள், மனுஷனோ மிருகமோ ஒருத்தர் கூட நீங்கள் தீங்கு நினைக்கிறீங்கன்னா, அவங்க மனசை காயப்படுத்துறீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட்டு வேறு விதத்தில் நமக்கு அந்த சாந்தி இழப்பானது ஏற்படும். அதனால் எப்போவும் சாந்தினா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, மற்றவங்க அந்த சாந்தி பெறணும். அவங்க அசாந்தி நிலையில் இருக்கிறதுனால தானே நம்மளை தொல்லை பண்ணுறாங்க. அவங்களுக்கு சாந்தின்னு ஒன்று கொடுத்துட்டு, அவங்க நிம்மதினு ஒன்று கொடுத்துட்டா நம்மள ஏன் தொல்லை பண்ணிட்டு போகிறாங்க? அவங்க சௌக்கியமாக இருப்பாங்க இல்லையா? இருக்கட்டும், நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டோம், நம்மளை மோசம் பண்ணிட்டோம், நம்மளை இடிந்துரைக்கட்டும், பரவாயில்லை, அவங்களுக்கு கூட நல்லா இருக்கணும்னு பகவானுக்களை பிரார்த்தனை பண்ணிப்போம். அந்த அன்பு தான் நம்மளுக்கு முக்கியம். அதில் தான் பகவான் அடைய முடியும். ஒரே வழி தான். ஆமாம், அந்த ஒரே வழி, நேர்மையான வழி, ராஜபாட்டு, அந்த வழியில் தான் பகவானை அடைய முடியும். மற்றதெல்லாம் செகண்டரி தான்.
கடைப்பிடிச்சு பாருங்கள். நல்லா இருந்தால் எடுத்துக்கங்க, நல்லா இல்லைன்னா நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம். நல்லா இல்லாமல் இருக்காது. ஏன்னா இந்த வழி அப்படியேப்பட்ட வழி இது. அன்பு கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது நல்லா இல்லாமலாம் இருக்காது. இது ஃபியூஸ்ஃபுல்லான வழி, நல்லா பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய வழி இது. எவ்வளோ ஈஸியாக சொல்லியாச்சு பாருங்கள் மார்க்கத்தை, பக்தி மார்க்கத்தை. இவ்வளோ தாங்க. பாகவதத்துலேயும் சொல்கிறதும் இது தான், ராமாயணத்தில் சொல்கிறது தான், பகவத்கீதை சாரத்தை பிழிஞ்சு கொடுத்தாச்சு. இதுதான் எல்லாத்தோட ஒரே வார்த்தை சொன்னால் அன்பு. அந்த அன்புன்ற சாரத்தை புரிஞ்சுக்க, இவ்வளோ தான். இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். பகவானத்துலேயும் நீங்கள் இந்த அன்போடு போங்க, அவங்க பகவான் அப்படியே எடுத்துப்பான். எப்படி யக்ஞபத்னிகளத்தில் போய் என் கணவர் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அந்த யக்ஞபத்னிகள், நான் திரும்பி போக மாட்டேன் உன்னோடவே இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த யக்ஞபத்னிகள் கிருஷ்ணத்தில் சொல்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் போனால் தேவலோகத்திலே போனால் உங்கள் தேவர்கள் ஏற்றுப்பாங்க சொல்கிறேன். என் அனுமதி நான் அனுமதிச்சிட்டேன்னா தேவர்களே உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். பிரம்மதேவரே உங்களை ஏற்றுப்பார், சிவபெருமானே உங்களை ஏற்றுப்பார். அப்படின்னும் போது இந்திர சந்திரன் ஏற்றுக்க மாட்டானா? ஏற்றுப்பார். அப்படி இருக்கும்போது பூதேவர்களாகிய இந்த பிராமணர்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? உங்களை வரவேற்பாங்க. போய் பார்த்தோன்னே அப்புறமா அவங்களுக்கு புத்தியில் பகவான் உணர வச்சு, ஆஹா நம்ம மனைவிகளுக்கு பகவத் தரிசனம் கிடச்சி நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னு அப்போ வருத்தப்படுறாங்க. அவங்க அப்போ தானே உணர்ந்துட்டாங்க. அவங்க உணர்ந்தால் கூட பகவத் அனுக்கிரகம் இல்லாததுனால கம்சனுக்கு பயந்துன்னு பகவானை தரிசனம் பண்ண போகாமல் வந்துட்டாங்க. அந்த அவங்களுடைய மனைவிகளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிது. யாருக்கு பகவான் பாக்கியம் கொடுப்பான்னு சொல்லவே முடியாது. இவங்களுக்கு பூணூல் போடல, இவங்களுக்கு வேத பாராயணம் பண்ணல, எந்த அபியாசமும் பண்ணல, ஆச்சார அனுஷ்டானம்லாம் எதுவும் கடைப்பிடிக்கல பெண்கள். ஆனால் பிராமணர்கள் எல்லாம் கடைப்பிடிச்சாங்க. அவங்க ஆம்பியாங்க அவங்களுடைய கணவன் மாதிரிலாம் கடைப்பிடிச்சாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பகவான் தரிசனம் கொடுக்கல. இந்த பெண்கள் சாப்பாடு எடுத்து வந்தாங்க, இந்த பெண்களுக்கு தான் அவ்வளோ தரிசனம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பணிவிடை பண்ணதுனாலே இவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிச்சு. கணவனுக்கு உண்மையான பதிவிரதையாக இருந்தாவே அவங்கள தேடி பகவான் வராம்பார். அவங்களுக்கு எல்லா விதமான அனுக்கிரகமும் பண்ணிடுறான் பகவான். தரிசனம் கொடுத்து அவங்களோட பகவான் சம்பாஷணம் பண்ணுறான். அவங்களுடைய பிரசாதத்தையும் பகவான் ஏற்றுக்கிறான். அவங்க கொடுத்த பிரசாதத்தை பகவான் ஏற்றுக்கிறான். அதனால் எல்லா சாஸ்திரத்தினுடைய சாரம் இது தான். இதை விட்டுட்டு நீங்கள் அதான் சொல்கிறேன், உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் இந்த மாதிரி மற்ற சடங்கு சம்பிரதாயம்லாம் நீ கடைப்பிடிக்காமல் போங்க. ஆனால் இந்த அன்பு தான் மெயினானது. அந்த வழியில் அந்த கருணையை கடைப்பிடித்து கொண்டு நீங்கள் எந்த புஸ்தகம்னா படிங்க, கருணையை மையமாக கொண்டு படிங்க. உங்களுக்கு எல்லாமே புரியும். எல்லா சாஸ்திரம் படியும், எல்லா ஸ்லோகங்களும் உங்களுக்கு புரியும். எல்லாமே உங்களுக்கு பாஸ் ஆகிடும். பகவானே உங்களுக்கு தெளிவைப்பான். பகவானே குருவாக இருந்து நமக்கு சந்தேகங்களையும் போக்கி நமக்குள்ளே இருக்கிற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து நமக்கு தெளிவான புத்தியை கொடுப்பான் பகவான். அவனையே அவனே காண்பித்து கொடுத்தால் வழி அவனை எப்படி பார்க்க முடியும்? அந்த பார்க்குற கண்ணை நமக்கு பகவான் கொடுப்பான். இந்த அன்பு வழியில் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு பகவான் ரொம்ப சுலபமானவன். அவங்க ரொம்ப கடினமான சாதனைலாம் கடைப்பிடிக்கணும் அவசியமே இல்லை. சரி, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தம். இது அத்வைதமா துவைதமா விசிஷ்ட அத்வைதமா இதெல்லாம் தேவையே இல்லை. ஆமாம், இதில் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அதெல்லாம் தேவையில்லை. பகவானிடத்தில் உண்மையான அன்பு காட்டுறதுக்கு எந்த மதமும் தேவையில்லை, எந்த ஜாதியும் தேவையில்லை. பிராமணனா சத்திரியனா வைஷ்யனா கவுண்டரா நாய்க்கரா அதெல்லாம் தேவையே இல்லை. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனுஷன் மாத்திரம் உண்மையான அன்பு இருந்துதான் போதும். அவன் எல்லாருக்கும் சமமான கிருஷ்ணன். அதே மாதிரி இந்தியனுக்கு தான் சொந்தமானவன், அமெரிக்காவுக்கு சொந்தமானவன் இல்லை, சைனாக்காரன் சொந்தமானவன் இல்லை அப்படின்லாம் கிடையாது. எல்லா இனத்தவருக்கும் எல்லா நாட்டிற்கும் பகவான் ஒரே தெய்வமாக பிரகாசிக்கின்றான். சர்வேஸ்வரன் அல்லவா, அவன் அப்படி தான் இருப்பான். சரி, இதெல்லாம் கடந்து போனவங்க கிருஷ்ணனிடத்தில் பக்தி பண்ணுறவங்க அந்த நோக்கத்தோடு பார்க்கும்போது யாருன்னா என்னென்ன சொல்லி போகிறாங்க, என்னென்ன அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம இப்போ நான் உபன்யாசம் பண்ணுறேன், சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நம்ம ஒரு வழியில் போகிறோம், இது எதனா யாருக்கு பிடிச்சா பிடிக்கல. நம்ம இத்தனை நாள் அப்படியே உபன்யாசம் பண்ணியிருக்கேன், யாருக்கு பிடிக்கல அதெல்லாம் நான் பார்க்குறதில்ல. உண்மை என்னவோ அதை ஸ்பஷ்டமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணுக்காக நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு இவங்களுக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு பிடிக்காம போயிடுமே, அவங்களுக்கு பிடிக்கணும்னா அப்போ ஆளுக்கு தகுந்த வேஷம் போகிறோன்னா நான் சாஸ்திரத்தை சரியாக சொல்லணும்னு அர்த்தமாயிடும். சாஸ்திரத்தை சாரத்தை இப்போ பிழிஞ்சு கொடுத்தாச்சு, எல்லோரும் சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். அதில் கடைப்பிடிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பயனடையிட்டோமே இதனால், அவ்வளோதான். எல்லோரும் பயனடையணுன்ற நோக்கத்தோடு தான் நம்ம இப்போ சொல்கிறதே இந்த சாஸ்திரத்தினுடைய சாரமாகிய இந்த அன்பு வழியை சொல்கிறோம். அதுதான்
चलिए गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा, जय जानकी कांत स्मरण, जय जय राम राम, हर हर नम पार्वती पति, हर हर महादेवा, सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय, श्री बाबा मोहन की जय।